Good evening, everyone. I welcome one and all for today's event, or one of the special kind of event ne நம்ம சொல்லலாம். Even Amway India for the first time and Amway Tamil Nadu for the first time வந்து we are going to have a recognition program kind of வந்து அதுவும் இல்லாம இப்ப எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ஹெல்த் கேர் சிஸ்டம்ல எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த செகண்ட் வேவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் சேலஞ்சை வந்துட்டு ஏற்படுத்தி இருக்கு. அஃப்கோர்ஸ் ஃப்ரம் Amway India we salute our frontline warriors. அஃப்கோர்ஸ் ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் கேர் பத்தி இன் டீடைலா லாஸ்ட் 2 வீக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் ப்ரோக்ராம் நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து நம்மளோட 4 pillars ஆஃப் ஆப்டிமல் ஹெல்த், ஒரு அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்டா இருக்கட்டும், அண்ட் அஃப்கோர்ஸ் வந்துட்டு ஒரு குட் நியூட்ரிஷன் ஃப்ரம் நியூட்ரலைட்டா இருக்கட்டும், அண்ட் வெரி குட் எக்ஸசைஸா இருக்கட்டும், பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட், இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டு பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட், இதை பத்தி இன் டீடைல் நிறைய ஈவென்ட் செஷன்ஸ் வந்துட்டு டே இன் டே அவுட்ல வந்து ஃப்ரம் தமிழ்நாடு டீம் லைக் ட்ரைனிங் டீமா இருக்கட்டும், மார்க்கெட்டிங் டீமா இருக்கட்டும், அண்ட் ஃப்ரம் எல்ஜிஎஸ் டீம் நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் செஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் பர்டிகுலர்லி ஒரு ஸ்பெசிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலேட்டட் டு ஒரு ஹார்ட் ஹெல்த்தா இருக்கட்டும், லிவர் ஹெல்த்தா இருக்கட்டும், அந்த மாதிரியான நிறைய இண்டிவிஜுவல் செஷன்ஸும் நிறைய ஸ்பெசிபிக்லி இன் ஆர் ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ்லயும் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து ரீசெண்டா லான்ச் ஆயிருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட நேச்சுரல் சில இருந்து வைட்டமின் சி செரி பிளஸ் ஒரு 10 டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா வைட்டமின் சியோட பெர்சன்டேஜ் ஃப்ரம் 40 mg to 400 mg இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறோம். அண்ட் அசிரோலாக் செரி, ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் சி ஃப்ரம் த லேண்ட், லைக் நம்மளோட ஓன் ஃபார்மிங் லேண்ட்ல இருந்து 6400 ஏக்கர்ஸ் ஆஃப் ஃபார்மிங் லேண்டை நம்ம ஓன் பண்றோம். ஃப்ரம் பிரேசில்ல இருந்து நம்ம கம்ப்ளீட்டா இம்போர்ட் பண்ணி நம்ம எடுத்துட்டு வரோம். அண்ட் 24.5 mg ஆஃப் அசிரோலா செரியில இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டைரக்டா வந்துட்டு 150 மில்லிகிராம் 6 மடங்கு வந்துட்டு உயர்த்தி இருக்கிறோம். ஓகே, அண்ட் அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் அப்ரூவல்னே சொல்லலாம், FSDU ஃபுட் ஃபார் ஸ்பெஷல் டயட்ரி யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் அப்ரூவலோட லான்ச் ஆயிட்டு அண்ட் நிறைய லொகேஷன்ல ப்ராடக்ட் டிஎன்ஏ நம்மளோட ப்ரொஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் லான்ச் ஆயிட்டு அட்லீஸ்ட் இட் வில் லாஸ்ட் ஃபார் 4 months ப்ரொஜெக்ஷன்ல நம்ம லான்ச் பண்ணிருந்தோம் அக்ராஸ் இந்தியால. பட் விதின் அ மந்த் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த லொகேஷன்ல இப்ப ப்ராடக்ட் டிஎன்ஏல இருக்கு. அண்ட் எல்லாருக்குமே தெரியும் உங்க லைக் செவன் பிரஸ் நம்ம ரீசெண்டா லான்ச் பண்ணோம். அண்ட் அந்த ப்ராடக்ட்டுமே வி ஹேவ் அ ஹியூஜ் ப்ரொஜெக்ஷன் இன் பிளேஸ், நம்ம நிறைய மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம லான்ச் பண்ணிருந்தோம். பட் அதுவும் நிறைய லொகேஷன்ல டிஎன்ஏ. ஓகே, ஸோ வி ஹாவ் அ கம்ப்ளீட் இம்யூனிட்டி பூஸ்டிங் ரேஞ்ச் வந்துட்டு நம்மளோட நியூட்ரலைட் போர்ட்ஃபோலியோல நம்ம ஹோல்ட் பண்றோம். ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட். அது ஸ்பெஷல் ஈவெண்ட்க்கு மூவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ உங்க எல்லாருக்குமே காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, விச் வில் அஃப்கோர்ஸ் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளோட டாக்டர்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ரெஷர்ல இருக்கிறாங்கன்றத நம்ம கிளியரா பார்க்க முடியும். அண்ட் இட் இஸ் அ கிளியர் கம்பேரிசன் நம்மளோட ஒர்க் ஸ்டைலுக்கும் அண்ட் டாக்டர்ஸோட ஒர்க் ஸ்டைலுக்குமே ஒரு இமேஜ்லயுமே நம்மளால பார்க்க முடியும். இது வந்து நம்மளோட ஆஃபீஸ் அண்ட் டாக்டரோட ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வில் எக்ஸ்பிளைன் இன் டீடைல் ஹவு மச் ப்ரெஷர் வி ஆர் இன். அதை பார்க்கலாம் இப்போ. 1 minute.
ஸோ நம்ம கிளியரா பார்த்தோம் எந்த அளவுக்கு நம்மளோட ஹெல்த் கேர் சிஸ்டம்ல நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்கிறோம் சொல்லிட்டு. அண்ட் இட்ஸ் டைம் டு ஃபார் ஷுவர் நம்மளோட செல்ஃப் கேர் பண்றதுனால மட்டுமே, அண்ட் அது மட்டும் கிடையாது, கண்டிப்பா வந்துட்டு ஆல் த சேஃப்டி நார்ம்ஸ் லைக் சோஷியல் டிஸ்டன்சிங்கா இருக்கட்டும், நம்மளோட மாஸ்க் வந்துட்டு வி ஹாவ் டு வேர் இட் ஆல் த்ரூ. அண்ட் ஆஸ் பர் த கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. வி ஹாவ் டு ஃபாலோ இன் அண்ட் அவுட். அண்ட் நம்ம கம்ப்ளீட் லாக்டவுன்ல இருக்கிறோம். ஸோ ஐ ரெக்வஸ்ட் எவ்ரி ஒன் டு ஃபாலோ ஆல் தி ரூல்ஸ். அண்ட் ஸோ அதனால மட்டுமே தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல இருந்து சேல் த்ரூ பண்ணிட்டு we can come out of it. Okay, so இன்னைக்கு ஈவென்ட்டுக்கு we will invite our first speaker for today's program. So with thunder of applause, let's invite Dr. Purnima ma'am onto this digital stage. Over to you, ma'am. Thank you, Praveen. Thank you, and good evening, all of you. Yes, that video made us all a little bit melancholic, but let us not get into that mode. When we have things in our hand, நம்ம கையில் இருக்கும்போது நான் இப்போ இருக்கிற situation, when we can fight it out, let us all get into the resolve of mind that நம்மனால இந்த இதுவும் கடந்து போகும், நம்மனால இதையும் கடந்து வெளியில் வர முடியும். அந்த நம்பிக்கையோடு இன்னைக்கு I want to start the evening. It's been a wonderful sessions that Amway has been conducting for the well-being of the people. So I congratulate Team Amway for starting this series of self-care related training sessions. And இப்போ சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லணும்னா, எஸ் 3 மாதம் 4 மாதம் முன்னாடி இருந்த நிலைமை இன்னைக்கு இல்லை. லெட் அஸ் அக்செப்ட் இட். ஸோ தட் இஸ் த ரியாலிட்டி. அதை நம்மனால நினச்சா நம்ம இந்த ரியாலிட்டியை மாற்ற முடியும். யாரும் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டாம். தேவையில்லைன்னா தயவுசெய்து வெளியில் போகாதீங்க. பிகாஸ் திஸ் ஸ்ட்ரெயின் ஆஃப் வைரஸ் சீம்ஸ் டு பி மோர் இன்ஃபெக்டிவ் தேன் த ப்ரீவியஸ் ஸ்ட்ரெயின் தட் வி ஹவ் ஆல் ஃபேஸ்ட். ஸோ அதனால் தேவையில்லாமல் வெளியில் போக வேண்டாம். நம்பர் 2, எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுக்கணும். நான் போன வாட்டி சொன்ன மாதிரியே மாஸ்க் அழகாக மூக்கு வாய் எல்லாத்தையும் மூடி மாஸ்க் போட்டுக்கணும். தாடிக்கு மாஸ்க் போட்டுக்கக்கூடாது. நல்லபடியாக எல்லாம் நல்லா அழகாக கவர் பண்ணிவிட்டு ரொம்ப தேவைன்னா மட்டும் வெளியில் போயிட்டு வரணும். இந்த மாஸ்க் போட்டுக்கணும். ஒருத்தர் பக்கத்தில் போய் நின்று பேசாதீங்க. மெயின்டைன் தி சோஷியல் டிஸ்டன்ஸ் அண்ட் தென் யூ வில் ஆல் பி சேஃப். இதெல்லாம் இந்த செயினை பிரேக் பண்ணோன்னா நம்மளால டெஃபினெட்லி வி கேன் ஓவர் கம் திஸ் சிச்சுவேஷன் தட் வி ஆர் கோயிங் த்ரூ ரைட் நவ். இதெல்லாம் சோஷியல். இது முக்கியமானது என்னென்னா வேக்சினேஷன். யாரெல்லாம் வேக்சினேஷன் பண்ணிக்கலையோ கட்டாயமாக வேக்சினேஷன் பண்ணிக்கணுங்க. கோவிஷீல்டு நல்லதா, கோவேக்சின் நல்லதா, ஸ்புட்னிக் நல்லதான்னு யாருமே ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த வேக்சினேஷன்ஸை ரிலீஸே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையோடு நம்ம எல்லாரும் டெஃபினெட்லி வி ஷுட் கெட் வேக்சினேட்டட். ஏன்னா அது ஒன்று தான் நம்மளுக்கு வே ஃபார்வர்ட். ஸோ லெட் அஸ் ஆல் கெட் வேக்சினேட்டட். நம்ம வீட்டில் இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க. அவங்க யாரும் பண்ணிக்கலன்னா இப்போ பண்ணிக்கோங்க. ஷியோர் கவர்மெண்ட் வில் மேக் தி அவைலபிலிட்டி ஆஃப் வேக்சின்ஸ் வெரி ஈஸி. ஸோ வில் பி ஏபிள் டு கெட் எல்லாருக்குமே கிடைக்கும். ஒரு டோஸ் போட்டுட்டா கூட இட்ஸ் கோயிங் டு பி தட் மச் ப்ரொடெக்டிவ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ வேக்சினேஷன் இஸ் அ மஸ்ட் அண்ட் ஆல் திஸ் செல்ஃப் கேர் தட் வி நீட் டு டூ. அது இல்லாமல் தாண்டி பிரவீன் அழகாக சொன்ன மாதிரி த 4 pillars ஆஃப் ஆப்டிமல் ஹெல்த் வி ஹாவ் டு ஃபாலோங்க. நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. சப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் நியூட்ரலைட் நம்ம கையில் இருக்கிறது. ஐ கேனாட் டெல் யூ ஹவு வேல்யூபிள் இட் இஸ். என்ன எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் த நியூட்ரலைட் சப்ளிமெண்ட்ஸ் தட் வி ஹாவ் இன் அவர் ஹேண்ட் டு டேக் கேர் ஆஃப் அவர் நியூட்ரிஷன் பார்ட் ஆஃப் இட். வீட்டில் இருந்தபடியே என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ ஆக்டிவாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நிறைய ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட மைண்டை நியூஸை பார்த்து மைண்டை குழப்பிக்காமல் நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம்னா வி வில் ஆல் கெட் ஓவர் திஸ். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் தட் எல்லாரும் அந்த நம்பிக்கையோடு இருக்கணும். திஸ் டூ ஷல் பாஸ் அவே. வி ஷல் ஓவர் கம் எவ்ரி பிட் ஆஃப் இட். அண்ட் இதுலேருந்து வெளியில் வரும்போது நம்ம எல்லோரும் better human beings are, and we will be valuing nature more better. We will be valuing relationships much more better. We will be valuing friendships much more better, and we'll value our Nutrilite products that we have in our hand that much more and have a healthy and happy life. So back to you, Praveen. Thank you for this opportunity. Thank you, ma'am. So let's invite our marketing colleague Ellen onto this digital stage. Over to you, Ellen. So thank you, ma'am, for the wonderful speech. And our next doctor, a veteran and a experienced doctor, and I would like to invite Dr. Meenakshi Sundaram. So welcome, doctor, to the digital stage.
Thank you, madam. Thank you, Helen, madam. Good evening to all. First of all, I thank all the people who are attending here, about 690 people. Then, yes. Sir, am I audible? Yes, sir. You're Yes, am I audible. audible, sir? Yeah. Okay. பொதுவா இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங்னு ஒரு ஆம்பே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, தேங்க்ஸ் கிவிங்னு. பட் பொதுவா டாக்டர்களுக்கு வந்து இந்த மாதிரி தேங்க்ஸ் கொடுக்கறது வந்து ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்கும் பொதுவா எல்லா டாக்டரும். ஏன்னா நாங்க வந்து ஒரு பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணி எல்லா சர்ஜரி பண்ணி அவங்க வெளியே போறப்ப குடும்பமே எங்களை வாழ்த்தும். ஸோ அந்த மாதிரி ஒரு தருணம் தான் இது. ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்க இப்ப நாங்க டாக்டர்ஸ் எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா, காலையில இருந்து ராத்திரி வர பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கோம். வி பிலாங் டு சிக்னஸ் இண்டஸ்ட்ரி. இந்த சிக்னஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு வெல்னஸ் இண்டஸ்ட்ரியை எங்களுக்கு காமிச்சு கொடுத்தது ஆம்பே இந்தியா கார்பரேஷன் தான். ஸோ அதனால மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு ஆம்பே இந்தியா கார்பரேஷன். ஏன்னா எங்களுக்கு வெல்னஸ் இண்டஸ்ட்ரினா என்ன, இதுல எல்லா கஸ்டமரும் வரலாம், வேற சிக்னஸ் இண்டஸ்ட்ரியில ஒன்லி சிக் பீப்புள் தான் வருவாங்க அப்படின்றதையும் சொல்லி, ஸோ இப்போ நாங்க எல்லா டாக்டர்ஸுமே இந்த ஆம்பேல இருக்கக்கூடிய எல்லாருமே சிக்னஸ் இண்டஸ்ட்ரியும் சேர்ந்தவங்க, வெல்னஸ் இண்டஸ்ட்ரிக்கும் சேர்ந்தவங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நாங்க இருக்கிறோம். இப்போ இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரியை வந்து முதல்ல காமிச்சு கொடுத்தது நான் என்னைய பொறுத்தவரை சொல்றேன், ஆம்பேல சேர்ந்த பிறகுதான் வெல்னஸ் இண்டஸ்ட்ரினா என்ன, அதில் உள்ள ப்ராடக்ட்ஸ் என்ன, ஹவு பீப்புள் கேன் பிகம் ஹெல்த்தி பர்சன் அப்படிங்கிறது ஆம்பே தான் அதை சொல்லி கொடுத்தது. ஸோ அதை இன்னைக்கும் மக்கள்கிட்ட வந்து நல்ல விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. பொதுவா வந்து இந்த மாதிரி நாங்க வந்து கடந்த ஒரு வருடமா பாத்தீங்கன்னா பல மருத்துவர்கள், பல நிபுணர்கள் இந்த ஜூம் மீட்டிங்ல வந்து ஒரு ஹியூமன் பாடியை பத்தி இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டத்தையும் பத்தி விளக்கமா கூறி, அதுல எப்படி நீங்க டிசீஸ் சிக் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க எடுத்து சொல்லி, ஸோ மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி மருத்துவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த மாதிரி ஒரு மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த ஆம்பே இந்தியா கார்பரேஷன் தமிழ்நாடு டீம் ஹெடட் பை ஜெரால்ட் அண்ட் ஹிஸ் டீம் ஒரு மிகப்பெரிய பிக் சல்யூட் கொடுக்கணும். ஒரு மை செகண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் தமிழ்நாடு டீம். ஏன்னா உண்மையிலேயே அது ஆம்பே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு மாத்திரம் இல்ல, பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் என்ன கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, சார் நான் கொரோனாக்காக ஏதாவது சாப்பிடணுமா சார், நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏதாவது சாப்பிடணுமா சார், ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்க வச்சுட்டாங்க. ஸோ அது உண்மையிலே எனக்கு ஆம்பேக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை ஏற்படுத்தி இருக்காங்க. ஸோ ஐ தேங்க் என்டையர் டீம் ஆஃப் தமிழ்நாடு ஆம்பே. ஐ திங்க் இந்தியாவில் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு தான் நினைக்கிறேன் இது இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோக்ராம் த்ரூ அவுட் பாஸ்ட் 1 year டெஃபினட்டா எல்லா டாக்டர்ஸும் நல்லா இது பண்ணாங்க. பொதுவா அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது, நான் 3 விஷயம் தான் சொல்ல போறேன். மூணாவது பாத்தீங்கன்னா, பொதுவா டாக்டர்களுக்கு வந்து ஒரு பேஷண்ட், நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பேஷண்ட் வந்து நல்ல ரெக்கவர் ஆகி, ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் ரெக்கவர் ஆகுறது, ஒரு சர்ஜரியில இருந்து ஒருத்தர் ரெக்கவர் ஆகி போறது, அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்த பிறகு பாத்தீங்கன்னா டாக்டருக்கு வந்து எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பெரிய பிக் டானிக் ஃபார் ஆல் டாக்டர்ஸ். அது ஒரு பூஸ்ட் தான், ஒரு பூஸ்டர் மெக்கானிசம் தான் அது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு ஆம்பே இந்தியா கார்பரேஷன் வந்து எல்லா டாக்டர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லுதுன்னா, நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, கடந்த 1 வருஷத்துக்கு முன்னால நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, லாஸ்ட் இயர் எல்லா ஊடகங்களையும் என்ன வந்தது, டாக்டர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாம் இப்படி கும்பிடு போட்டு தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே வராதீங்க அப்படிதான் சொல்லி எல்லா ஊடகங்களையும் அந்த ஒரு பணம் வந்திருக்கும், பார்த்திருப்பீங்க. அப்பவே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்கன்னு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நீங்க வந்து எங்களுக்கு ஆம்பே இந்தியா கார்பரேஷன் ஆகட்டும், இங்க இப்ப அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்க பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நீங்க எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றது வந்து எப்படின்னா,
நான் இப்ப சொல்ல போற 3 விஷயத்தை மாத்திரம் நீங்க கடைபிடிக்கணும். ஏற்கனவே மேடம் சொன்னாங்க. மேடம் என்ன சொன்னாங்கன்னா எல்லாரும் வேக்சின் போடணும். எஸ், எல்லாரும் வேக்சின் போடுங்க. அதை பத்தி ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேணாம். எந்த வேக்சின் அவைலபிளா இருக்கோ அந்த வேக்சினை போடுங்க. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னு ரீசன் சொல்லிடுறேன். இன்னைக்கு அமெரிக்கால வந்து 80% ஆஃப் த மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து வேக்சினேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 65% ஆஃப் த பப்ளிக் வந்து வேக்சினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இஸ்ரேல் அதே மாதிரி ஹோல் பாப்புலேஷன் இஸ் வேக்சினேட்டட். இப்படி பல கண்ட்ரிஸ் வந்து வேக்சினேஷன்ல வந்து நல்லா அச்சீவ் பண்றாங்க. நம்மளும் அதே மாதிரி அச்சீவ் பண்ணாதான் 3வது வேவ் 4வது வேவ்லாம் நம்ம தடுக்க முடியும். இது நம்ம கையில தான் இருக்குது. ஏதோ அரசாங்க கையிலயோ டாக்டர்கள் கையிலயோ இது இல்லை. இந்த வேவ் அடுத்து 3வது வேவ் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 4வது வேவ் கூட வரலாம். அதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. அதனாலதான் எல்லாருமே வேக்சினேட் பண்ணிருங்க. உங்கள்ட்ட ஒரு மை ஹம்பிள் ரிக்வஸ்ட். 2வது, ஏற்கனவே இது எல்லா டாக்டரும் நாங்க சொல்லத்தான் போறோம். ஃபேஸ் மாஸ்க் அணிங்க. வெளியே போறப்ப கூட்ட போக வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே போக வேணாம். அதே மாதிரி ஃபேஸ் மாஸ்க் ப்ரிஃபரபிளி டபுள் மாஸ்க் கூட அணிங்க, தப்பு இல்லை. அதே மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. ஹேண்ட் வாஷ் உள்ளது எல்லாமே ஆம்பேல இருக்குது. அதே மாதிரி சோசியல் டிஸ்டன்சிங், அதே மாதிரி கவர்மெண்ட் சொல்லக்கூடிய எல்லா நார்ம்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு யார் சொல்றா? மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொல்றோம். நாங்க தான் கவர்மெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்து இதெல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்றோம். அதை கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ நீங்க அதையும் ஃபாலோ பண்ணணும். 3வது, எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா வர்றவங்க எல்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கேன் அப்படி நினைக்காதீங்க. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாருமே உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை, இன்சைட் யுவர் பாடி இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. நான் வந்து அது வீக்கா இருக்கோ அப்படிலாம் சொல்ல வரல. பட் இந்த தருணத்துல, இந்த காலகட்டத்துல உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை நீங்க வந்து கண்டிப்பா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆகணும். அது குழந்தையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும். ஏன் குழந்தைகள் சொல்றேன்னா, அடுத்து வரக்கூடிய வேவ் வந்து குழந்தைகளை தாக்க போகுதுன்னு ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்குது. ஸோ ஏன்னா வேரியன்ட் வந்துகிட்டே இருக்கு. இதுல கொரோனா வைரஸ்ல வேரியன்ட் வந்துகிட்டே இருக்குது. இப்ப இருக்கக்கூடிய 1617 வந்துகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டிரான்ஸ்மிஷனும் வெரி ஹையா இருக்கும். ஸோ அதனால நீங்க குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர, பெரியவங்களுக்கு கண்டிப்பா இம்யூன் சிஸ்டம் வந்து ஏஜ் ஆக ஆக குறையத்தான் செய்யும். குழந்தைகளுக்கும் அதே மாதிரி நீங்க வந்து அடிக்குவேட் நியூட்ரிஷனை கொடுத்து உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குழந்தைகள் முதல் பெரியவங்க வர கண்டிப்பாக இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு வேண்டிய ஊட்டச்சத்து உணவு பிளஸ் இந்த சப்ளிமெண்ட்ஸ் எது உங்களுக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்க. எஸ்பெஷலி விட்டமின் சி நான் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரெஸ் பண்றேன். ஏன்னா விட்டமின் சி, விட்டமின் டி, ஜிங்க் இது 3 உங்களுடைய பாடியில அடிக்குவேட் லெவலுக்கு மேல இருந்தா கண்டிப்பா கொரோனா வந்து தொற்றாது. இதான் ரிசர்ச் ஃபைண்டிங். ரிசர்ச்ல என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து கொரோனா தாக்குறதுக்கு முன்னால விட்டமின் சி, விட்டமின் டி, ஜிங்க் இது 3 நார்மல் லெவல்ல வந்து கொஞ்சம் அடிக்குவேட்டா எபவ் த நார்மல் லெவல் இருக்கணும். நான் கூட எனக்கு டெஸ்ட் பண்ணேன் விட்டமின் டி. இட்ஸ் இன் பிட்வீன் டாக்ஸிக் லெவல் அண்ட் நார்மல் லெவல் அப்படி இருந்தது. ஸோ அந்த அளவு நீங்க எல்லாருமே இந்த 3ஐயுமே அடிக்குவேட்டா வச்சிருங்க. அதுக்கு வேணுங்கிற சப்ளிமெண்ட்ஸை சாப்பிடுங்க. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல எல்லாமே இருக்குன்னு நம்ப வேணாம். ஆல்ரெடி இப்ப ஆம்பே வந்து ஒரு 4 பில்லர்ஸ் சொல்லி பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அது பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூடு எல்லாம் சொல்லலாம். அதான் முக்கியமானது. இப்போ பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் அண்ட் நியூட்ரிஷன், எக்ஸசைஸ், தென் ஆப்டிமல் ஹெல்த், இந்த 4மே ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்துல. ஸோ அந்த மாதிரி அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எல்லாருமே வேக்சினேட் பண்ணுங்க. கவர்மெண்ட் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன், எல்லாரும் நியூட்ரிஷன்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 3ஐயும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, இங்க வந்திருக்க 800 பேரும் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி எங்களுக்கு தேவை, நீங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா நான் கடந்த 50 வருஷத்துல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எந்த டாக்டரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாலையும் சரி, இது வந்து எல்லாருமே எங்களுக்கு வந்து ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ். அதனால எல்லாரையும் நான் உங்களுக்கு கைகூப்பி கேட்டுக்கிறேன், நீங்க எல்லாரும் இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் நீங்க எங்களுக்கு செலுத்தக்கூடிய நன்றி. தேங்க்யூ ஆல்சோ. தேங்க்யூ ஆம்பே கார்பரேஷன். தேங்க்யூ. Thank you so much, sir. So let's invite our next Dr. Vidya Hari. Over to you, ma'am. So first of all, ellarkum and voice audible ah irka Praveen sir? Yes ma'am, crystal clear ma'am. Yeah. Okay. So ellarkum இன்னைக்கு வந்து இணைய இன்டர்நேஷனல் ஃபேமிலி டே.
என்னோட ஆம்வே ஃபேமிலியோட இன்னைக்கு நான் வந்து இந்த நாளை வந்து கொண்டாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிரவீன் சார், ஹெலன் அண்ட் என்டையர் ஆம்வே சவுத் மார்க்கெட்டிங் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நான் வந்து கண்டிப்பா ஒரு 5 விஷயம் சொல்ல போறேன். பல் டாக்டரா இருக்கேன் அப்படிங்கறதுனால பல்ல பத்தி வாயை பத்தி கொஞ்சம் சிந்தனை கொடுக்க போறேன். எல்லாருக்கும் தெரியும் வாய் வந்து மவுத் இஸ் a reservoir of germs அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லீங்களா? சோ வாயில இருந்து நிறைய கிருமிகள் நம்மளோட சாப்பாடு மூலமா உடம்புக்குள்ள போகிறது. அதனால நம்ம மென் அப்படிங்கறத நம்ம ஃபாலோ பண்ணணும். வாய், மூக்கு அண்ட் கண்ணை வந்து ஜாகிரதையா இந்த நேரத்துல நம்ம பாத்துக்கணும், ரைட்? சோ இந்தியன் டென்டல் அசோசியேஷன்ல சில என்னன்னு சொல்றது, சில இம்பார்ட்டன்ட் பாயிண்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். இது லேட்டஸ்ட் கைட்லைன்ஸ் அண்ட் இது வந்து ஓரல் கேருக்காக, அதாவது நம்ம வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல சொல்லியிருக்காங்க. வந்துருச்சுன்னா என்ன பண்றது அண்ட் வருமுன் காப்போம், சோ ரெண்டுமே. சோ இதுல ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது டூத் பிரஷஸ். சோ கண்டிப்பா நம்மள்ட்ட கிளிஸ்டர்ல வந்து 4 கலர் டூத் பிரஷஸ் இருக்கு இல்லீங்களா? ஒரு வீட்ல எவ்வளவு பேர் இருக்கீங்களோ வண்ண வண்ண கலர்ல இருக்கு நம்மளோட டூத் பிரஷ். சோ ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல வைக்க கூடாது. இந்த டூத் பிரஷ தனித்தனியா தனி கப்ல வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பேஸ்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இனிமே அடுத்த ஒரு 3 மாசம் நம்ம எல்லாரும் ஜாகிரதையா இருந்தோம்னா ரொம்ப அழகா நம்மளால இந்த காலகட்டத்தை ஈஸியா நம்மளால கடந்து போக முடியும். சோ ஏன் இந்த டூத் பிரஷ தனியா வச்சுக்கணும் அப்படிங்கறது சொல்றாங்கன்னா, கிருமிகள் வந்து வாய் மூலமா பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேர்ந்து வச்சுட்டோம்னா அது ஒரு பிரச்சனையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைங்களோடது தனியா வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தனி பேஸ்ட் இருக்கு, அந்த பேஸ்டும் தனியா வச்சுக்கோங்க. சோ இதுதான் பேஸ்டும் பிரஷும் ஆயிடுது. இந்த பேஸ்டும் பிரஷையும் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. சோ பேஸ்ட் விட்டுருங்க, பிரஷ்யாவது டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுங்க. நம்மள்ட்ட தான் ஸ்டெரிலைசேஷன் பேக் இருக்கு, வாங்கல அப்படிங்கறதுனா வாங்கிக்கலாம். இல்லைன்னா சுட தண்ணியிலயாவது போட்டு அதை கொஞ்சம் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுங்க. வீட்டுல ஏதாவது நீம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அதையும் கொஞ்சம் ஒரு 1-2 இலைய போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு அதையும் போட்டுக்கோங்க. சோ ஒரு டிஸ்இன்ஃபெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3வது அப்படிங்கிறது கார்கிலிங். சோ வாயை கொப்பளிக்கிறது. சோ தண்ணிய வந்து சுட தண்ணிய தொண்டை வரைக்கும் கொண்டு போய் நல்லா கார்கிள் பண்ணணும். இது ஒரு நாளைக்கு 2 தடவை நம்ம பண்ணணும். சோ இந்த கார்கிள் பண்ணும் போது இந்த சுட தண்ணியும் அந்த கல்லுப்பும் போட்டு, சாதா உப்பு போடாதீங்க, கல்லுப்பு போட்டுக்கோங்க. இந்த கல்லுப்பும் போட்டு இந்த தொண்டைய நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டே இருக்கணும். இது பண்ணிட்டே இருந்தோம்னா நல்லது. சரி, வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கறது, ஏன்னா இப்ப வைரஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு நேம் ஆயிடுச்சு இல்லைங்களா? சோ அந்த மாதிரி காலகட்டத்துல நம்மளுக்கு இந்த வைரல் லோட கம்மி பண்ணணும்னா குளோர்ஹெக்சிடின் மவுத் வாஷஸ் கிடைக்கிறது. இது சாதா நம்மளோட மெடிக்கல் கடையிலேயே போயிட்டு வாங்கிக்கலாம் நீங்க. சோ அந்த குளோர்ஹெக்சிடின் மவுத் வாஷ் என்ன பண்றதுன்னா, அது வந்து வைரல் லோட நல்லா கம்மி பண்ணாருது. சோ அந்த விருலன்ஸும் கம்மி ஆகிறது, நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸும் நம்மளுக்கு கம்மி ஆயிடுறது. So it's very good. And இது வந்து நான் சொல்றது எல்லாமே scientifically proven friends. So இது வந்து peer review journalsல இருந்தெல்லாம் நம்ம பார்த்துதான் நம்ம சொல்றது. So brush பாத்துக்கோங்க, paste தனியா யூஸ் பண்ணிக்கோங்க, and definitely mouth வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்போதுமே புன்னகை அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸ்மைல். சோ ஸ்மைல் வந்து ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். சோ இது வந்து நம்மளோட மூட வந்து எலிவேட் பண்ணும் அண்ட் ரொம்ப சந்தோஷமா நம்மள வச்சுக்கும். எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ப நிறைய யூஸ் பண்றோம், அதுல ஸ்மைலி எல்லாம் வரும். அந்த ஸ்மைலியோட கலரை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே மஞ்சள் கலரா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நானும் மஞ்சளா போட்டுட்டு வந்திருக்கேன். ஏன்னா அந்த ஸ்மைல், அந்த கலர், அந்த மென்டல் ஆட்டிடியூடோட மென்டல் ஹெல்த்துக்கு கலர் கொடுத்ததே மஞ்சள் தான். சோ மஞ்சள் கலரை போட்டுட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டா இருக்கும் அண்ட் ரொம்ப சந்தோஷமா நீங்க இருப்பீங்க. சோ கண்டிப்பா ஸ்மைல் பண்ணுங்க, நிறைய சிரிங்க. லாஃப்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இதுதான் அதை ஃபாலோ பண்ற நேரமும் கூட, ரைட்? அண்ட் லாஸ்ட் நான் வந்து ஒரு கதையை சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதை எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஹெலன் கெல்லர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நம்மள தெரியும் இல்லையா? அவங்களுக்கு கண் பார்வை சரியா இருக்கல, ஆனா அவங்க வந்து பெரிய ஒரு பயங்கர ரெவல்யூஷனரி பர்சன். அவங்க விமன் என்டர்பிரனர் அவங்க. சோ அவங்க வந்து சொன்னாங்க, நம்ம வந்து சன்ஃபிளவர் சூரியகாந்தி பூவை வந்து வச்சு சொன்னாங்க. சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்போ வந்து சூரியன் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்குமோ அப்போ இந்த சூரியகாந்தி பூ எல்லாமே அந்த சூரியனை பார்த்து நிக்குமா, அதுல இருந்து எனர்ஜி டிரா பண்ணுமா. அதே மாதிரி சிலப்போ வானம் மூடி இருக்கலாம் இல்லையா? சோ அந்த மாதிரி வானம் மூடி இருக்கிற நேரத்துல நம்மள மாதிரி மக்களை அதே மாதிரி அந்த சூரியகாந்தி பூ அதோட ஃப்ரெண்ட்ஸ அத பார்த்து சிரிச்சு அந்த எனர்ஜி டிரா பண்ணுமா. சோ இந்த நேரம் கண்டிப்பா பாண்டிங் நேரம். சோ இந்த கதை மாதிரி நம்ம வந்து ஒருத்தர்கிட்டேந்து பரஸ்பரம் அந்த எனர்ஜியை டிரா பண்ணிட்டு நம்ம சந்தோஷமா வந்து பாண்டிங்கோட நம்ம இருக்கணும். கண்டிப்பா சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுங்க, மாஸ்க் போடுங்க, இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. பட் பாசிட்டிவா இருங்க. எல்லா பாசிட்டிவும் நெகட்டிவ் கிடையாது, ரைட்? சோ ஸ்டே பாசிட்டிவ், பி ஹாப்பி and keep smiling always and wishing you all the best. And thank you Amway, இந்த மாதிரி ஒரு எங்களுக்காக ஒரு நாள் ஒதுக்கி எங்களுக்கு இவ்ளோ ஒரு பாராட்டு விழா மாதிரி நடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Over to you Praveen sir and Helen. Thank you ma'am, thank you for the beautiful words. And our next speaker again a panelist நம்ம கூட ஏற்கனவே நிறைய செஷன்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. So I would like to invite Dr. L. Geeta. So over to you Geeta ma'am. ஹலோ, எல்லோருக்கும் மாலை வணக்கம். வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? Yes ma'am. Yes ma'am. Thank you. And I'm Dr. Geeta, ophthalmologist, சென்னையில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஃபோரம் மூலியமா அவங்க எல்லாரையும் மீட் பண்ணது, தமிழக மக்கள் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 1000 பீப்புள் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச் Amway and the entire team. And the training sessions are really amazing. எல்லாரையுமே வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு நாலேஜ் கொடுத்து ஒரு மினி டாக்டர், ஒரு மினி நர்ஸ், ஒரு மினி நியூட்ரிஷனிஸ்டா கன்வெர்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப வேலிட் கண்டென்ட்டோட Amwayயோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. அண்ட் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் அட் திஸ் ஜங்க்சர் கோவிட்காக ஒர்க் பண்ற அனைத்து தரப்பட்ட நாட் ஓன்லி த ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆல் த எசென்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடர் எல்லாம் மனசார ஒரு நன்றி சொல்லிக்க வேண்டிய தருணம். நம்ம காலையில எழுந்த உடனே அவங்களோட நலனுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்க வேண்டிய தருணம். பிகாஸ் த சிச்சுவேஷன் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் டாக்டர் வித்யா சொன்ன ஒரு வார்த்தையிலேருந்து I wanted to continue that. நம்மளோட ஆப்டிமல் ஹெல்த்துக்கு சொல்லித்தர எக்ஸசைஸ், ஆட்டிடியூட், ரெஸ்ட் அண்ட் நியூட்ரிஷன் நாலுமே நம்ம சும்மா கல்வி கத்துக்கிற மாதிரி வெறும் கத்துக்கிறது இல்லை. திஸ் இஸ் த டைம் we have to apply more in our life. ஒருவேளை அந்த அளவு அப்ளை பண்ணலைன்னா அதை அதிகமா பிராக்டிஸ்க்கு நம்ம எடுத்துட்டு வர டைம். இன்னொன்னு, நம்ம நிறைய பேர் ஃபேமிலியோட இருக்கோம், இப்போ வெளியில போய் ஒர்க் பண்ணாதவங்க தவிர எல்லாரும் ஃபேமிலியோட இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கும் இந்த நல்ல பழக்கத்தை எடுத்துட்டு வரமான தருணம். ஸோ ஆட்டிடியூட் ஆல்வேஸ் கீப் இட் அப். அன்னெசரி நியூஸ் எல்லாம் படிக்க வேண்டாம், காசிப்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். ரைட் இன்ஃபர்மேஷன், ரைட் முன்னாடி பேசின ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் சொன்னாங்க ரொம்ப அழகா, வேக்சினேஷன் பத்தியும், மாஸ்க் பத்தியும், சோசியல் டிஸ்டன்சிங் பத்தியும். அன்னெசரியா கமெண்ட் பண்ணி நம்ம உடம்ப ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஃபியர் ஃபேக்டரை குறைச்சி ஃபெய்த் ஃபேக்டரை அதிகமா வச்சுக்க வேண்டிய தருணம். I just wanted to leave the message. And coming to the supplements, and as a runner, as I already told you, I'm around 48-year-old and 8 years run பண்ணிக்கிட்டு இருக்கேன். And thanks to the entire range of Nutralite products, again I want to stress not only the immunity products, Amway has got very beautifully ICMR guidelines ஓட இந்தியன் சொசைட்டிக்கு இப்ப என்ன தேவையோ அந்த மாதிரி அழகான நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் டோன்ட் நம்மளோட எக்ஸசைஸ் அண்ட் நியூட்ரிஷன் ஆஸ்பெக்டை விட வேண்டாம், சப்ளிமெண்ட்ஸையும் கூட எடுத்துக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மை ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் ஆல்வேஸ் ஆர் ப்ரோட்டீன் ஒமேகா அண்ட் டெய்லி. அண்ட் அஃப்கோர்ஸ் கிட்ஸ் டியூபிள், த என்டையர் கிட்ஸ் டியூபிள் ரேஞ்ச். அண்ட் மை கிட்ஸ் க்ரூ வித் தட். இன்ஃபேக்ட் பிரெக்னன்சிலேருந்தே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மை கிட்ஸ் ஆர் நியூட்ரிலைட் பேபிஸ். அண்ட் தோ ஐ கம் ஃப்ரம் an allopathy background, I had lot of doubt initially, ஆனா really sold out to the product because ever youth மாதிரி ever sneezing person நான் இருந்தேன். தும்மல் இருந்துகிட்டே இருக்கும். I cannot thank enough for the அப்ப நேச்சுரல் சி, இப்போ வைட்டமின் சி செரி பிளஸ்னு வந்திருக்கு. வைட்டமின் சி, செரி பிளஸ் அண்ட் அக்கினீஷியா இந்த தருணத்திலையும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேவையான ப்ராடக்ட். And of course as a woman I always
stress the need for the iron and calcium, very very important. ஏன்னா பர்டிகுலரா நிறைய பாக்குற விமன் வந்து ஃபேமிலி நீட்ஸ் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு நம்மளோட நீட அந்த அளவுக்கு நம்ம ஒதுக்கி விட்டுடுறோம். ஸோ கவனம் கொடுக்கறது இல்லை அந்த அளவுக்கு. ஸோ ஐ என்கரேஜ் ஆல் த விமன் டு டேக் எக்ஸ்ட்ரா கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், பிகாஸ் யூ ஆர் த கிரேட்டஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஃபார் த என்டையர் ஹோம் அண்ட் ஃபார் யுவர் ஃபேமிலி. ஸோ டேக் கேர். அண்ட் இந்த தருணம் மூலியமா உங்க எல்லாரையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஆம்பே டீம் அண்ட் தேங்க்யூ பிரவீன் அண்ட் ஹெலன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you so much, ma'am. And next number doctor invite panilla. Now with thunder of applause, let's invite Dr. Singarvellu sir. Over to you, sir. Mute la irkeenga sir. Yes. Okay. Sir, audible sir? Perfect, sir. Okay. Thank you. என்னுடைய எல்லோருக்கும் மாலை வணக்கம். ஜெரால் சார், ஹெலன் மேடம், என்னுடைய டைமண்ட் அலிகேஷன் சார் அண்ட் விஜயா மேடத்துக்கு முதல்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் நன்றிகளை வணக்கத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்கள் ஃபீல்டில் வந்து ரெகக்னேஷனுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு டாக்டர் முன்னேறினா அடுத்த டாக்டர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க எப்பவுமே. அதான் ஓப்பன், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் நாங்கள் வெளியில் எல்லாம் காட்டிக்க மாட்டோம், சிரிச்சுக்குவோம் அப்படியே. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி இடத்துல இன்னைக்கு ஒரு 830 898 பேர் இருக்கிற இடத்துல எங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்குதுன்னா we are very blessed. Really, we are very thanks to Helen madam and Gerald sir and everybody, Rajkumar, everybody in this team. Thank you very much, sir. Actually, நான் ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் எடப்பாடி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிறேன். சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறேன். நான் ஐ எம் ஹேவிங் ஒன் ஹாஸ்பிட்டல், ஒரு 20 பெட் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறேன். ஒன்லி ஐ தான் பார்த்துட்டு இருக்கிறேன். பட் இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு நான் என்னுடைய ப்ராக்டிஸே பார்த்தோம்னா, மேடம் இப்போ கீதா மேடம் வந்தாங்க இல்லையா, அவங்க சொல்லியிருப்பா, அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும். ஏன்னா க்ளோஸாக பார்த்தோம் பேஷண்ட்டை, கண்ணோட கண் நோக்கிற மாதிரி பக்கத்துலேயே போய் பார்க்கணும். அவளும் நோக்கினான், அண்ணனும் நோக்கினான் கதை தான் எங்கள் கதை. இல்லைன்னா பேஷண்ட் டயக்னோஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு 1.5 அடி தான் எங்களுக்கு டிஸ்டன்ஸே. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது சர்ஜரியும் போது பக்கத்தில் தான் மைக்ரோஸ்கோப் வச்சு பண்ணி ஆகணும். ஸோ இத்தனை கஷ்டம் எங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பாதுகாப்பு பண்ணுறோம்னாங்க, 2-3 வெரைட்டியில் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக மாஸ்க் போட்டுக்கிறோம், ஒரு ஷீல்டு வைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஃபேஸ் மாஸ்க் பார்த்தோம்னா நம்ம ஆம்பே ஃபேஸ் மாஸ்க்கு. ஹேண்ட் வாஷ் பண்ணுறது வந்து நாங்கள் க்ளவுஸ் போட்டுக்கிறோம். ஆக்சுவலாக ஏன் ரிஸ்க் எடுக்கணும்னு க்ளவுஸ் போட்டு ஆக்சுவலாக ஹேண்ட் வாஷினுடைய நான் எப்பவுமே இங்கேயே வச்சுருக்கிறேன். இந்த பர்சனல் ஹேண்ட் சானிடைசர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா இதில் வந்து அந்த அலோவேரா வந்து கிவ்ஸ் குட் எஃபெக்ட். இதில் பிரசன்னா அப்படிம்பாங்க. பிரசன்னான்னு ஒரு இதில் போட்டு ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. அதை ஆக்சுவலாக சான்ஸ்கிரிட்டில் சொல்லியிருப்பாங்க. பிரசன்னா அலோவேரா வந்து ஒரு லேடி பேர் இருக்கும், பிரசன்னாங்கிற ஜென்ஸ் பேர். அது 2 சேர்த்து தான் இந்த இதில் தயாரிச்சிருப்பாங்க. இது ஹார்ம்லெஸ். இதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது ஓப்பன். ஏன்னா மற்ற கெமிக்கல்ஸ்லாம் பார்த்தா ட்ரை ஆயிடுது, எனக்கு சில சொரியாக வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன தான் பண்ணாலுமே பேஷண்ட் உள்ளே வரும் பொழுதே எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளோட தான் வராங்க. அதுவும் வந்து லாஸ்ட் 10 days ஐ ஹட் சீன் 2 cases ஆஃப், நல்லா கவனிச்சிங்க, 2 கேஸு கண்ணு ஒரு பக்கம் வீங்கி வந்தது. அதான் பிரச்சனையே, கண் வீங்கி வந்தது. அன்னைக்கு தான் காலையில் தான் படித்தேன். படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, போஸ்ட் வைரல் மியூகார்மைகோசிஸ்னு ஒரு டிசீஸு. அது கண்ணை சைனஸ்லாம் பாதிக்குதுண்டு. உள்ளே வந்து கேஸ் உட்காந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கோவிட்லேருந்து எப்போ ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வெளியே வந்தானே, உடனே சிடி ஸ்கேன் எடுத்தோம். சிடி ஸ்கேன் சோஸ் மியூகார்மைகோசிஸ், 2 கேஸ் மியூகோமைகோசிஸ். ஸோ வந்ததுக்கப்புறம், அதாவது வர்றதுக்கு முன்னாடி பாதுகாக்கிறது, வந்ததுக்கப்புறம் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதை ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை நாம் இருக்கிறோம் இந்த ஸ்ட்ரெயினில். ஒன்று. ரெண்டாவது, கன்ஜங்டிவைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்ணோ, மெட்ராஸ் கண்ணோ. யூஸ்வலாக மெட்ராஸ் கண்ணோன்னு பேர் வச்சுட்டாங்க முதல்ல இருந்த அடினோ வைரஸ்னால. இப்போ இருக்கிற கண்ணோ வந்து நம்மளுடைய இந்த வைரஸ்னால வர சான்ஸ் நிறையா இருக்குது. இப்போ என்னால் எந்த வைரஸையும் கண்டுபிடிக்க முடியறது இல்லை எங்களால். ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பேஷண்ட் பார்க்கறதுக்கு. உடனே வாஷ் பண்ணிக்கிறோம். ஏன் சொல்கிறேன்னாங்க, எவ்வளோ ஸ்ட்ரெயினாக மாறி இருக்குது இந்த டிசீஸ்லாம். இன்றைக்கெல்லாம் வந்து கண்ணில் கண்ணோ வருது, காஃப் இருக்குது, பிளட்டாக வாமிட்டிங் எடுத்து வராங்க, ஹெமாடைசிஸோட வராங்க. அதுக்கு அடுத்தது இப்போ இருக்கிற ஸ்ட்ரெயினில் மெயின் என்னென்னா டயரியா. ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை நாம் இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு 2 நாள் யாராவது டயரியா போகுதுன்னா அவங்கள பார்த்தா 5 நாள் கழித்து ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவ் ஆகுது. 5 நாள், 1 வாரம் கழிச்சு ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவ் ஆகிருக்கு. ஒரு 15 நாள் கழிச்சு ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவ் ஆகுது டயரியா வந்ததுக்கப்புறம், ஸ்லோ டயரியா. ஸோ அதனால் இந்த காலத்தில் ஏதாவது நார்மல் டயரியானா கூட வி ஹேவ் டு வெரி கேர்ஃபுல். அப்படியே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஸோ இது என்னென்னா, இப்போது இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இது எப்படி நாம் ப்ரிவெண்ட் பண்ணோம்னாங்க, கொஞ்சம் தான், ரொம்பலாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த காலத்தில்
மகாபாரதத்துல சொல்லியிருப்பாங்க, பதுங்குதல் அப்படிம்பாங்க. எல்லா மிருகங்களும் வயது காட்டுல தீ பிடிச்சதுன்னா எல்லா மிருகம் ஓடி ஆடி இறந்துருமாமா. ஆனா இந்த எலியெல்லாம் இறக்காது, ஏன்னா அது வங்குக்குள்ள போய் ஒதுங்கிக்கும். அதே மாதிரி இப்போ பதுங்கணும், நம்ம பதுங்குற சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். அதுக்கு என்ன பண்றது? ரொம்ப சிம்பிள். வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. வெளியே வராத தேவைப்பட்டா வெளியில வாங்க. யாரோ பார்த்தீங்கன்னா 3 அடி தள்ளி நின்று பேசுங்க, அவ்வளவுதான். 1 மீட்டர் தள்ளி நின்று பேசணும். மாஸ்க் இல்லாமல் பண்ணாதீங்க. கையை வந்து சானிடைசர் வச்சுங்க. சின்னதாக நம்மளதுல இருக்கு, அலோவேரா போட்டு பேக்கெட்ல வச்சுங்க, வாஷ் பண்ணிக்கங்க. கை கொடுக்காதீங்க, வணக்கம் வைக்க வேண்டியதான் இப்படி, அவ்வளோதான். வீட்டுக்கு உள்ள வந்தோமா, மெயினாக நம்ம சிலதெல்லாம் கிளாத் எல்லாம் மாற்றிடணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாத்தை மாற்றிடுங்க. நம்ம இதில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துடணும். எஸ்பெஷலி இன்னொன்று நம்ம மிஸ் பண்ணுறது என்னங்க, செப்பல். எல்லாம் நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்த வெஸ்டர்ன் ஸ்டைலில் செருப்பெல்லாம் போட்டு வீட்டில் தான் நடந்துட்டு இருக்கிறோம். ஒன்றே ஒன்று பண்ணிங்க, செருப்பை வீட்டில் வெளியில் விட்டுருங்க. காலை வாஷ் பண்ணிட்டு உள்ள வாங்க. ஏன்னா திரும்பி எங்க இருக்குன்னே தெரியாது, வைரஸ் எங்கெல்லாம் வரலாம். லெதர்ல எல்லாம் 1 வாரத்துக்கு மேலேயே இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கிளீனாக வச்சிருக்கணும். அதுக்கடுத்து என்ன, நம்ம வீட்டில் வந்து சுத்தமாக இருக்குன்னாங்க ஏரை வந்து பியூரிஃபை பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு வந்து தி பெஸ்ட் வந்து அட்மாஸ்பியர் மினி தான். ஏன்னா என்னோட வீட்டில் 1 வச்சிருக்கிறேன், ஹாஸ்பிட்டலில் 3 வச்சிருக்கிறேங்க. நான் கன்சல்டிங் ரூமில் 3 ரூம்லையும் 3 வச்சிருக்கிறேன். அதனால என்னன்னா நான் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கிறேன். என் பக்கத்துலேயே இருக்கு அட்மாஸ்பியர் மினி. அப்புறம் சானிடைசர் பக்கத்துலேயே இருக்கும். பேஷண்ட் பார்த்தோன்னே என் கையில் ஊற்றிடுவாங்க. ஸோ நம்ம அப்படி பண்ணும்போது தான் இதை வந்து பாதுகாக்க முடியும். ரைட், ஓகே. இப்போ இதெல்லாம் ப்ரிவென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ நாம் எப்படி இருக்கணும் ஜென்ரலாக? ஏன்னா யூஸ்வலாகவே ரிப்பீட்டடாக ஒரு திங்ஸ் பண்ண இட் வில் கிரியேட் மோர் ப்ராப்ளம்ஸ். அதுக்கு என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது வந்துங்க, மேடம் எல்லாமே டாக்டர்ஸ் எல்லாமே என்னுடைய கொலீக்ஸ் எல்லாம் சொன்னாங்க, தான் எக்ஸசைஸ் தான் ஃபர்ஸ்ட். ஒரு 40 மினிட்ஸ் நடங்க, ஒரு வழியே கிடையாதுங்க. நடந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும் இல்லைங்களா. அந்த மாதிரி என்ன, அப்புறம் வந்து பிரெயினில் வந்து என்டார்ஃபின் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டு நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரொடியூஸ் ஆகும், நெகட்டிவ் ஆக மாட்டோம். 1. 2வது என்ன பண்ணுறாங்க, ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு 7 ஹவர்ஸ் நல்லா தூங்குங்க. இப்போ லாக்டவுன் பீரியட் தானே, ஜாலியாக தூங்கலாம். நாங்களே ஆஸ்பத்திரியெல்லாம் கம்மியாக தான் பேஷண்ட் வருது, நல்லா தூங்கி எந்திரிக்கணும். மத்தியானம் சாப்பாடு நான் சாப்பிட்டதில்ல, வீட்டில் ஒரு வாரமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். மத்தியானம் சாப்பாடு நிம்மதியாக சூடாக சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். எல்லாம் ஆறி போய் சாப்பிட்டு தேட்டருக்கு அவசரம் ஓடிட்டு இருப்போம். இது லாக்டவுன் வந்து எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. நிம்மதியாக இன்னைக்கெல்லாம் சூடாக சாப்பிட்டேன், ரொம்ப நிம்மதியாக இருந்தது. இன்னைக்கு சாட்டர்டே எல்லாம் சாப்பிடவே முடியாது எங்களால். நிம்மதியாக பாட்டு நிம்மதியாக தூக்கம் போட்டு இது எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க மீட்டிங்கு. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருந்தது. 3வது என்னன்னாங்க, ஆட்டிடியூட். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆட்டிடியூட் தான் இதில் முக்கியங்க. நான் டிவி பார்த்து 5 நாள் ஆச்சுங்க. 5 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அது அதனுடைய இது கூட இப்போ மறந்துருக்கும். ஸோ அது பார்த்தோம்னாவே எனக்கு பொல்யூட் ஆயிடுது. ஸோ ஆட்டிடியூடு பண்ணுங்க. நிறைய புஸ்தகங்கள் படிங்க. நம்ம இதில் நிறைய பாசிட்டிவ் மென்டாலிட்டி புஸ்தகங்கள் நிறைய புஸ்தகம் இருக்குங்க. நிறைய புஸ்தகம் படிங்க. தாட்ஸ் பிகம் திங்ஸ். நம்ம நிறையா திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் என்னென்ன வேணுமோ அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கடுத்து என்னென்னாங்க, ஃபுட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனர்ஜெட்டிக்காக எடுக்கணும். நமக்கு எல்லா ஃபுட்டும் எல்லா இடத்துலையும் இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணாங்க, எனர்ஜெட்டிக் ஃபுட் எடுக்கிறது போல ஒரே ஒரு டெய்லி மாத்திரை முடிஞ்சு போச்சுங்க. ஒரே ஒரு வைட்டமின் சி, ஒரே ஒரு சாலமன் ஒமேகா, ஒரு ஸ்கூப் ப்ரோட்டீன், கால் மேக் இருக்குது. நீங்கள் சொன்ன மேடம் சொன்னாங்களே எல்லா வைட்டமின்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டுங்க. இதை எடுத்தால் முடிஞ்சு போச்சுன்னா, ஏன் இதை எடுக்கணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க ஃபைட்டோநியூட்ரியன்ஸ். ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் தான் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற இடங்க. ஏன்னா ஒரு மரமே மழைக்கும் வெயிலுக்கும் சாயாமல் இருக்குன்னா, அப்போ அதுக்குள்ள ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் மனிதனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இருக்கிற ஒரே ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட் தான். ஏன்னா டாக்டர், நான் வந்து அலோபதி டாக்டர், ஒரிஜினலாக தான் எம்பிபிஎஸ்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஆப்தமாலஜி படிச்சு தான் வந்திருக்கேன். இருந்தாலும் எங்களுக்கு சேர்ந்த மேடம் சொன்னாங்க இல்லைங்களா, நான் ப்ரோட்டீன் பவுடர் வந்துங்க ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுத்து சாப்பிட்டேன். ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுத்து பயமா இருக்கும், சாப்பிட்டா ஏதோ ஆயிருமான்ட்டு. ஒன்றும் ஆகலை. அப்புறம் தான் ஸ்கூப் எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கிறேன். ஸோ அந்த பயம் எங்களுக்கு எப்பவுமே நெகட்டிவ் பார்த்து பழக்கம் இல்லையா, இது பாசிட்டிவாக இருக்கு இல்லையா. அதனால இப்போ நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் வருதுங்க, லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் பண்ணோம். அதுக்கடுத்து ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் தான் இதனோட வேல்யூபுள்ள திங்ஸு. அதுக்கடுத்தது மெயின் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வேக்சினேட் பண்ணிடுங்க. ஏன்னா நாங்களாம் டாக்டர்ஸ்லாம் முதலே பண்ணிட்டோம், 2வது நாளே பண்ணிட்டோம். 2 டோஸையும் போட்டுருங்க. எந்த வேக்சினாக இருந்தால் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். அதனால் எல்லா வேக்சினையும் எந்த வேக்சினோ ஏதோ ஒரு வேக்சின் போட்டு முடிச்சிடுங்க. அப்போ நம்ம எல்லாருமே சோஷியல் டிஸ்டன்ஸ் இருந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம கொரோனாவை விரட்டிடலாம். சரிங்களா. ஸோ இது இவ்வளோ நேரம் என்னுடைய பேச்சை கேட்டிருந்த 907 பேருக்கும் இந்த சான்ஸ் கொடுத்த எனக்கு ஜெரால்ட் சார், ஹெலன் மேடம், என்னோட டைமண்ட் சார், அழகேஷ் சாருக்கும், ராஜ்குமார் சார், எல்லாத்துக்கும் ஒரு பிரவீன் சாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க சார். தேங்க் வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் ஸ்பீச். ஆஸ் யூஷுவல் நீங்க அந்த காமிக் சென்ஸோட கவர் பண்றது எப்போதுமே எங்களுக்கு அப்படியே மைண்ட் ரொம்ப
அப்படி பிளாக் பண்ணி அந்த பிளாக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டோம். ஸோ தேங்க்யூ சார். ஸோ our next speaker டாக்டர் குமாரி வித்யா. ஸோ டாக்டர் மேம் உங்களை இன்வைட் பண்றேன் to this digital stage. So, hi all and thank you so much and thank you for recognizing all of us and to my colleagues who are here and attending this session along with you. Thanks a lot. And I will just start with this. See, regret doesn't come from failure. It comes from giving up and never give up. I'd like to repeat that. Regret doesn't come from failure. It comes from giving up and never give up. So இத்தனை நேரம் வந்து நம்ம எல்லா டாக்டர் கொலீக்ஸ் அண்ட் எவ்ரிபடி எல்லாருமே வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ இன்னொரு தடவை ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் த சேம். பட் ஒண்ணு சொல்ல விரும்பிக்கிறேன் நானு. சார் வந்து இதுக்கு முன்னாடி சொன்னாரு ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு, தட் வாஸ் சோ பியூட்டிஃபுல். ஏன்னா இன்னையோட சிச்சுவேஷன்ல ஐ ஆம் அ கவுன்சிலர் as well as a homeopathy doctor. So I do a lot of phone consultations. So main இப்ப வந்து மக்கள் வரதே வந்து it is just because of panic. Panic is what is the key word. இப்போ ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் ஏதோ வேக்சின் கிடைக்கல அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம். மேடம் வேக்சின் கிடைக்கல is a big thing. So what I would tell everybody is, see, you will all get it. கொஞ்சம் பேஷண்டா இருங்க. But in the meantime, what do we have to do? வேக்சின் வந்து இத்தனை மக்களுக்கும் ஒரே டைம்ல ஒரே நாள்ல ஒரே ஹவர்ல கிடைக்க போறது கிடையாது. we all know it's practically not possible. But at the same time, அந்த மீன் டைம்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? That is why we are all gathered here. So first and foremost, I would say, நம்ம கையில இருக்கிற இந்த knowledge what through Amway நமக்கு கிடைக்கிறதும் சரி, and all the good things, and the WhatsApp stay, whatever you get, நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு சும்மா going on unnecessary messages அது filter பண்றதும் நமக்கு தான் தெரியும். So filter those, never, you don't be a source to spread it across. உங்களோட வந்ததா அதோட நிறுத்திடுங்க. it is not true. Don't spread it across. இருக்கலாமோ, why do you get into that? The panic வந்து please stop and சொல்றதோட be peaceful. நீங்க உங்க கையில உங்களால என்னென்ன பண்ண முடியுமோ, are you doing it to your most? நாளைக்கு ரிக்ரெட் வந்து இதை பண்ணியிருந்திருக்கலாமோ, இந்த டாக்டர் எனக்கு ஆல்ரெடி சொன்னாங்க, ஆம்வே ட்ரைனிங்ல ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, நான் இதை பண்ணலையே, மாஸ்க் போடலையே, வெளியே போகும்போது ஐ டிடன்ட் மெயின்டைன் மை டிஸ்டன்ஸ், தேவையில்லாம வெளியே போனேனே. Don't get into that. Don't regret later. இன்னைக்கு உங்களால என்ன உங்க கையில என்ன பண்ண முடியுமோ do that, so that நாளைக்கு உங்க டாக்டர் கிட்ட போறது வந்து நிஜமாவே எசென்ஷியலான ஒரு விஷயத்துக்காக நீங்க போவீங்க. செகண்ட் பாயிண்ட் இஸ், தேவையில்லாம பேனிக் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் வாசல்ல போய் கூடுறதோ இல்ல டாக்டர் கிட்ட போய் பாக்குறதோ, வேணுங்கிற எசென்ஷியலா லைஃபுக்காக நிஜமாவே போராடிட்டு இருக்கிறவங்களோட we are stopping that from happening just by going and standing in front of the hospitals. நிஜமாவே தேவையானவங்களுக்கு நிறையவே தேவைப்படுது. Let them get what they want. All right. So கொஞ்சம் நம்மளால என்ன நம்ம பார்த்துக்க முடியுமோ let us do it. And இப்போ it is the எல்லாரும் சொன்ன மாதிரி அத்தனை ஸ்டெப்ஸுமே நாலேஜ் இருக்கு, டிசிப்ளின் பண்ண வேண்டிய time. It is just a matter of disciplining ourselves. So once we discipline ourselves, everything will fall in place. Okay. And Dr. Vidya, you stole my words. First and foremost, happy Family Day to all of you. And secondly, I had just written Vaai Vittu Sirithal Noi Vittu Pogum. She also covered that very beautifully. So Vaai Vittu Sirikkiradhukku நிறையவே விஷயங்கள் இருக்கு. As she said, family ஓட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம், பசங்களோட இருக்கும், and sir சொன்ன மாதிரி ரிலாக்ஸ் பண்ற டைமாவும் இருக்கு. So just calm yourself down. நம்ம calm yourself down அப்படின்னு சொல்லும் போது யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். Yes, it is essential. Exercise is essential. Good food is essential. At the same time, be really happy, madam சொன்ன மாதிரி. And next வந்துட்டு again over the phone I hear a lot of people telling, man ஒரு தடவை இந்த மாதிரி symptoms வந்ததுன்னா, there is, in the name of social distancing, people avoid talking to each other. And I want to tell a little word there, it is not social distancing which we are talking here. We are talking about physical distancing. அது ரெண்டுத்தையும் கொஞ்சம் நல்லா பிரிச்சு பாருங்க. சோஷியல் டிஸ்டன்சிங் தான், நான் இன்னொருத்தரோட பேச மாட்டேன், அவங்களுக்கு ஆல்ரெடி சிம்டம்ஸ் இருக்கு, அந்த வீக்ல சிம்டம்ஸ் வந்துருச்சு, I will avoid them completely. That is not what it is.
எந்த ஒரு பேஷண்ட் ஆகட்டும் இல்ல அந்த பயத்துல இருக்கிற பர்சன் ஆகட்டும், அவங்களுக்கு தேவை வந்து உங்களோட ஆறுதலான 2 வார்த்தை. நல்லா ஆயிடுவீங்க, நல்லா இருப்பீங்க, டோன்ட் வரி, டூ வாட் யூர் சப்போஸ் டு டூ. ஸோ டோன்ட் சோஷியல் டிஸ்டன்ஸ் யுவர் செல்ஃப். போன் இருக்கு, போன்ல பேசுறதுனால எந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகாது. ப்ளீஸ் கீப் அப் யுவர் மெசேஜஸ், கிவ் them a supportive hand. யார் எங்க இருந்தாலும் நம்ம போன் பண்ணி பேசுறதுனாலயோ ஒரு மெசேஜ் பாசிட்டிவா யூ வில் கெட் பெட்டர், ஜஸ்ட் கீப் டூயிங் இட் அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு ரியேட்டரேட் பண்றதுனாலும் you are becoming a warrior there. You are helping them get better. So my humble message today, as always, what Amway's been doing, proactive. Be proactive. Proactive, நம்மளால மெடிசன்ஸ் தர முடியல, don't forget about all that. You can just be a supportive ear. அவங்க சொல்றதை கேட்க முடியும் நம்மளால பாசிட்டிவா 2 வார்த்தை அவங்க கிட்ட பேச முடியும். Keep doing this good work. I know all of you are doing it with a very good positive attitude. And thanks to Amway for keeping எங்களெல்லாம் இவ்வளோ ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஒரே ரீசன் I would say with this positive attitude and the supplements which we are taking. So personally I would just end with a small case. Sir, again all of you நீங்க முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் தான். There is this family and the lady வந்து she is about 48 years old. ஒரு 2 years வந்து for some other reason அவங்களுக்கு along with the medicine supplements have been going continuously. More specific, urinary infections அடிக்கடி வரும். So vitamin C வந்து natural C and multivitamin I have never stopped giving her. இன்னைக்கு last week the entire family, a family of 4, was tested positive. To the amazement of the family, in the particular lady க்கு மட்டும் the RT-CT count was below 15 and the rest of the family was above 40 plus. I don't know what to say. Supplements go a long way. இன்னைக்கு நாளைக்கு கிடையாது. ஸோ இன்னைக்கு வருது அதனால எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. என்னைக்குமே உங்களோட பாடியோட இம்யூனிட்டி ஹாஸ் டு பி இன் தி ஆப்டிமல் லெவல், ரைட்? இதுக்கு முன்னாடி மீனாட்சி சுந்தரம் சார் சொன்னார் அவரோட கால்சியம் லெவல் வந்து above normal இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. nothing wrong in that. So be positive. உங்களால என்னென்ன முடியுமோ, before even going to a doctor, என்னென்ன முடியுமோ, through Amway we know supplements, good health, nutrition, exercise. So keep it up, people. And thanks a lot, Amway, and thank you all of you in the panel. You're doing a great job. Going forward, we'll all do a great job. Thanks a lot. Thank you so much, Doctor. Thank you so much, ma'am. And next speaker நம்ம invite பண்ணிடலாம். With thunder of applause, let's invite Dr. Kritika onto this digital stage. Over to you, ma'am. மேம் உங்களோட வாய்ஸ் மியூட்ல இருக்கு மேம். மேம் உங்களோட வாய்ஸ் மியூட்ல இருக்கு. Thank you. Thank you. Good evening doctors. Good evening all. ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நம்ம மறுபடியும் மீட் பண்றோம். ஸோ ஒன் திங், இவ்வளோ நாள் நம்ம பேசிட்டு இருக்கும்போது எனிமி வாஸ் அட் த கேட். நம்ம வந்து எப்படி நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கணும், எப்படி நம்ம எப்படி நம்மளை நம்ம பூஸ்டப் பண்ணிக்கிறது, அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தோம். பட் அலாங் வித் தட் சப்ளிமெண்ட்ஸோட ஒர்க் வந்து அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு நிறைய பெட் கிடைக்கல, ஆக்சிஜன் கிடைக்கல, லாட் ஆஃப் ஷார்டேஜ். ஸோ இந்த மாதிரி டைம்ல நமக்கு ஒரு சிம்டம் வரும்போது ஹவ் ஆர் வி கோயிங் டு ஹேண்டில் இட்? நமக்கு தெரியுது கோல்டுல ஸ்டார்ட் ஆகுது, ஃபீவர்ல ஸ்டார்ட் ஆகுது. நாட் எவ்ரி ஒன் ஹேஸ் டு அப்ரோச் த டாக்டர். எல்லாருமே உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் நிக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் தேவையில்ல. ஆர் வி ஃபாலோயிங் த ப்ரோட்டோகால்ஸ்? லாஸ்ட் டைம் நம்ம இந்த மே மந்த்ல பார்க்கும்போது என்ன பண்ணணும்னே தெரியாது கொரோனா வந்துச்சுன்னா. பட் நவ் வி ஹேவ் த நாலேஜ். எப்போ உங்களுக்கு சிம்டம் வருதோ, எந்த ஒரு வைரல் நிமோனியாலையும் பிக்கஸ்ட் டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த வைட்டல் ஃப்ளூயிட்ஸோட லெவலை வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஓவர் த பீரியட் உங்களுக்கு ஒரு 10 days வரைக்கும் ஃபீவர் இருக்குது, அது வரைக்குமே நீங்க ஏதாவது பண்ணி சமாளிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் இன் டேஞ்சர். ஸோ ஃபர்ஸ்ட் டேல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? மேக்ஸிமம் வி கேன் ஸ்டார்ட் மல்டி விட்டமின்ஸ் அண்ட் வி கேன் ஸ்டார்ட் விட்டமின் சி. என்ன எடுத்தாலும் அதை வந்து சூடா எடுத்துக்காங்க, நிறைய லிக்விட்ஸ் எடுத்துக்காங்க. அப்கோர்ஸ் நமக்கு சாப்பிட்றதுக்கே பிடிக்காது, ரொம்ப டயர்டா தான் இருக்கும். பட் ஸ்டில் இந்த பீரியட்ல இந்த கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்த லெசன் என்ன அப்படின்னா, அசிஸ்டிங் த பாடி. we cannot fight with this virus. We have to assist the immune system. We have to assist the body. நம்மளோட ஒரு ஆக்டிவிட்டியுமே அசிஸ்ட் பண்றதா தான் இருக்கணும். ஸோ என்ன மாதிரிலாம் பண்ணலாம்? நமக்கே தெரியும், ஃபீவர் வந்தா பிளாண்ட் ஃபுட்டு தான் எடுப்போம், லைட் ஃபுட்டு தான் எடுப்போம். அதே மாதிரி எடுத்துக்கோங்க, நிறைய வார்ம் லிக்விட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் விட்டமின் சி, மல்டி விட்டமின் ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் இது கூட நம்ம இப்போ நான் ஒரு லாஸ்ட் மந்த்ல இருந்து ஒரு 50-55 கேசஸ் வந்து நாங்க ட்ரீட் பண்ணிருப்போம் வித் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின். அண்ட் துளசி அண்ட் வசாகா, அது ரெண்டுமே வந்து இட்ஸ் காட் கிஃப்ட் ஐ கேன் சே.
ஸோ எந்த லெவல்ல ஈவன் 85 to 90 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் எல்லாமே துளசி வசாகா எடுத்த உடனே இட் ஷார்டன்ஸ் த கோர்ஸ் ஆஃப் டிசீஸ். நம்ம பாடிக்கு அசிஸ்ட் பண்றதுல அலாங் வித் விட்டமின் சி, துளசி அண்ட் வசாகா ஆல்மோஸ்ட் யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணாங்களோ அவங்க யாருக்குமே எந்த ஃபேட்டாலிட்டியும் இல்லை. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு காஸ்ட் மச். நீங்க வந்து அட்மிட் ஆகி அதுக்கப்புறமா நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றதை விட ஃபர்ஸ்ட் டேலயே உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியுது. இதோட சிம்டம்ஸ் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அண்ட் தேர் ஆர் எல்லாருக்குமே தெரியுது, தே எக்ஸ்போஸ்ட் ஆல்சோ. நான் ஒரு கேதரிங்க்கு போனேன், நான் இங்க போனேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு சிம்டம் வந்துச்சு, நான் வெளியில போயிட்டு வந்தேன். ஸோ வி ஹேவ் ஆல் த நாலேஜ். நமக்கு வந்திருக்கணும் தெரியுது, என்ன சிம்டம்ஸ்னும் தெரியுது. ஸோ வை ஷுட் வி வெயிட்? எல்லாமே டாக்டர் கிட்ட, ஐ மீன் டாக்டர் கேனாட் டேக் கேர் ஆஃப் எவ்ரி ஒன். ஸோ வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் ஆர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஸோ நம்மளால என்ன பண்ண முடியும், இதை வந்து நீங்க பண்ணிட்டு யூ கேன் வெயிட் அப் டு 5 to 6 days. ஐ கேன் சே உங்களோட ஆக்சிஜன் லெவலை மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறமும் இஃப் யூ ஃபீல் இட் இஸ் நாட் பிக்கிங் அப், தென் யூ கேன் அப்ரோச் த ஹாஸ்பிட்டல். பட் ஆல் த டைம் நம்ம வந்து பேனிக் ஆகாம இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஃபைட் இட், யூ ஹேண்டில் இட், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கே தெரியும் கோமார்பிடிட்டிஸ்லாம், ஏற்கனவே டயபெட்டிஸ் இருக்கும், ஆஸ்துமேட்டிக்கா இருக்கும், இல்ல சிஓபிடியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன் எடுக்கிறதுக்கு நம்ம யோசிக்கவே கூடாது. அது எப்படி பாத்தீங்கன்னா, இது திறந்த வீட்டுல திருட வந்த மாதிரி தான். ஸோ அந்த கோமார்பிடிட்டிஸ்லாம் இருக்கும்போது மற்றவங்களை காட்டினே யூ ஆர் மோர் வல்னரபிள். யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ அப்போ வந்து ஒரு துளசி வாங்குறதுக்கோ வசாகா யூஸ் பண்றதுக்கோ இது வந்து இஸ் இட் சயின்டிபிக், இஸ் இட் ப்ரூவன், அந்த மாதிரிலாம் நீங்க கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான் கடைசியில ஃபீல் பண்ண போறாங்க. ஸோ யூ வில் பி அ நம்பர் அட் த எண்ட், யூ வில் பி அ நம்பர், நத்திங் மோர் வில் ஹேப்பன். அண்ட் ஆல்சோ இப்போ கிட்ஸ் எல்லாம் பில்டிங் பிளாக்ஸ் வச்சு விளையாடுவாங்க, அப்படியே ஒன்னொன்னா வச்சு விளையாடுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட ஹெல்த்தும். நமக்கு கொரோனா வைரஸ் மட்டும் இல்ல, வி ஹேவ் சோ மெனி டெட்லி டிசீசஸ், டியூபர்குலோசிஸ், தேர் ஆர் மெனி வெரைட்டி ஆஃப் நிமோனியா. ஸோ எல்லா வைரஸ் கிட்ட இருந்தும் எல்லா பாக்டீரியா கிட்ட இருந்தும் நம்ம எப்பவுமே வி ஷுட் பி அலர்ட் அண்ட் வி ஷுட் பி ரெடி டு ஃபைட். அதுக்கு வந்து நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட ஒரு 1 வீக் ஷெட்யூல் எடுத்து பார்த்தோம்னா, நம்ம என்ன சாப்பிட்டோம், என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம்னா, அஃப்கோர்ஸ் எல்லாருமே வி அஷேம்ட் ஆஃப் அவர் செல்ஸ். நம்ம வந்து பெருசா ஒன்றும் நியூட்ரிஷன் எடுத்திருக்க மாட்டோம், ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பீரியட்ல, ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன்ல லெட்ஸ் நாட் ஹெசிடேட் டு ஸ்டார்ட் சப்ளிமெண்ட்ஸ். அது வந்து நமக்கு டெய்லி பேசிஸ்ல இருக்கும்போது தான் நீங்க வந்து இந்த மாதிரி எந்த வைரஸ் வந்தாலும் அதை நம்மளால ஃபைட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் லைக் பில்டிங் பிளாக்ஸ் தான். ப்ளீஸ் ட்ரை டு டூ இட் ஆன் டெய்லி பேசிஸ். பெருசா எதுவுமே வேண்டாம், ஒரு மல்டிவிட்டமின் அண்ட் விட்டமின் சி அதை நம்ம எடுக்கிறதுக்கு யோசிக்கவே தேவையில்லை. ஸோ இவ்வளோ டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றோம், எவ்வளவோ பீப்புள் எடுத்திருக்காங்க, எத்தனையோ பேஷண்ட்ஸ் ரெக்கவர் ஆயிருக்காங்க. இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ ப்ரிவென்டிவ் அண்ட் கியூரேட்டிவ். இதுக்கு மேலேயும் நம்ம டவுட் பண்ணிட்டு வெதர் ஐ ஷுட் டூ இட் ஆர் நாட் அப்படின்னா ஈவன் அல்மைட்டி cannot help us. So I thanks to Amway for this opportunity. And I also let us all thank to Almighty. எவ்வளோ பேர் வந்து இதை ஃபைட் பண்ண முடியாம போயிட்டாங்க, பட் we are still alive and we are speaking about it. We are able to help others. So thank you all. So thank you ma'am, thank you for the wonderful speech. ஸோ நம்ம பேனலில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த கோவிட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2 சின்ன டவுன்ஸை வந்து ரொம்ப கேப்சர் பண்ணியிருந்துச்சு, தென் ஃபர்தர் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ வி ஹாவ் டாக்டர் ஜெகதீஷ் ஃப்ரம் கும்பகோணம். ஸோ வெல்கம் டாக்டர், அண்ட் ஓவர் டு யூ டாக்டர். Thank you, Helen. Am I audible? Yes sir, clear. Yes. So thanks to entire South marketing team, all the way from Gerald to Praveen. So thanks to our mentors, we are coming in diamonds going double, Rajagopal sir and Srividya madam. So இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் போரிங் ஆஃப் நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு விஷயத்த வந்து ஆணித்தரமா நிறைய சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல் டாக்டர்ஸ். ஸோ இந்த பேனல்ல இருக்கிறவங்க இவங்க மட்டும் கிடையாது. ஸோ இன்னைக்கு இந்த கால்ல இருக்கிற 900 பீப்புளும் வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ். ஸோ ஆம்பேல இருக்கக்கூடிய டாக்டர்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்க டாக்டர்ஸ், அதர் ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ், ஸோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமா செய்ய மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி டாக்டர் அவங்க கூட ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க. ரெகக்னிஷன் அப்படிங்கிறது ப்ரொஃபஷன்ல கிடையவே கிடையாது. ஸோ அந்த ரெகக்னிஷன் பார்ட்டை வந்து பாத்தீங்கன்னா சின்ன விஷயங்கள்ல வந்து ரொம்ப எக்ஸலண்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆம்பே. ஸோ சல்யூட் அண்ட் ஐ தேங்க்யூ
ஃபார் தட். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நிறைய கவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு கண்டென்ஸ்டு ஒரு கிளிம்ஸா வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த ஃபாஸ்டா ஷேர் பண்ண போறேன்னா, ஸோ ஹவு டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் டூரிங் திஸ் பேண்டமிக் சுச்சுவேஷன், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி நம்மளை டேக் கேர் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஸோ நிறைய ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் கனெக்ட் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பாக்குறவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோட நேம் வந்து ஜெகதீஷ். ஐ எம் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் செக்டர் 20+ இயர்ஸ் மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ வாஸ் வித் ஆம்பே ஃபார் மோர் தென் 10+ இயர்ஸ். ஸோ நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து நிறைய அட்டென்ட் பண்ணி, ஸோ இன்னைக்கு வந்து நிறைய டாக்டர்ஸ் நியூட்ரிஷன் டாக்டர்ஸ் அப்ரிசியேஷன் ப்ரோக்ராம் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஆம்பே ட்ரைனர்ஸோட கனெக்ட் ஆகி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ்க்கு வந்து கடலூர், பாண்டிச்சேரி, சென்னை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கும்பகோணம் எல்லா இடத்துலயும் வந்து அந்த ட்ரைனிங்ஸ் வந்து முன்னாடி கொடுத்துருக்கோம் ஒரு couple of years பேக் ஆக்சுவலா. ஸோ இப்போ ஒரு டாக்டர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு டஃப் சுச்சுவேஷன் நீங்க நினைச்சு பாருங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்னோட கசின் ஒருத்தர் ஆக்சுவலா கேட்டாரு. அப்பதான் ஆக்சுவலா எனக்கே அது ஒரு விஷயம் புரிஞ்சுது. அவர் கேட்டாரு, நீங்க வந்து டெய்லி யூ ஆர் ஃபேசிங் நெகட்டிவ்ஸ் நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க, அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நீங்க வந்து நெகட்டிவா நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு எப்படி உங்களை நீங்க வந்து பாசிட்டிவா வச்சுக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து எனக்கே ஆக்சுவலா வந்து அந்த கேள்வி இருந்தது. ஸோ என்ன ஒரே விஷயம் அப்படின்னா அவங்க நெகட்டிவா சொல்லும் போது அவங்க ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறதா வந்து ஆஸ் அ டாக்டரா வந்து அந்த தாட் ப்ராசஸ் இருக்குமே தவிர அவங்க சொல்லக்கூடிய சிம்டம்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், அதுல வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் பெரிய லெவல்ல போகாது ஆக்சுவலா. ஸோ அவங்களோட அந்த பிரச்சனையில இருந்து அவங்க எப்படி வெளியில கொண்டு வருது, ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க லைஃப்ல எப்படி வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் மெம்பரா மாறுறது. ஸோ இந்த தாட் ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜாஸ்தியா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படிதான் வந்து அந்த நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் வந்து நிறைய பாசிட்டிவா ஓவர் கம் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஜோக்கா கூட சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறாங்க, இல்ல சாமி கும்பிடுறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுச்சுவேஷன் வந்து கோயிலுக்கு கூட போக முடியாத சுச்சுவேஷனா இருக்கு. ஸோ வந்து ஆண்டவனே வந்து சாத்திட்டேன், அதாவது கோயிலே சாத்திட்டேன் அப்படின்னு கொரோனா சந்தோஷப்பட்டுச்சான். பட் கடவுள் வந்து சொன்னாரா, நீங்க வந்து ஒவ்வொரு வீடையும் நான் இன்னைக்கு கோயில் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கோயிலுக்கு போகும்போது ஒவ்வொருத்தரும் வேண்டது வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் விளையாட்டா கூட சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாராவது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கணும்னு வேண்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆனா லிட்ரலா வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரம் தி ஹார்ட்ல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து நம்ம அந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல இருந்து நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிறது, ஸோ என்னோட டாபிக் அதுதான். ஸோ இது எப்படி அப்படின்னா இன்னைக்கு we are in a new normal state அப்படின்னு சொல்லுவாங்க. we are in a new normal state that is due to a paranormal thing அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ நார்மல் ஸ்டேட்னா என்னன்னு தெரியும், பாராநார்மல் அப்படின்னா அமானுஷ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அமானுஷ்யம்னு நான் இதை மென்ஷன் பண்றேன், COVID-19 இந்த கொரோனா வைரஸ் வந்து ஏன் அமானுஷ்யம்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த வைரஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம கண்ணுக்கு தெரியாத வைரஸ். ஸோ இதோட அந்த சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 to 32 கிலோ பேசஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கண்ணுக்கு தெரியாத வைரஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமானுஷமா இருந்துட்டு மக்களை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு பயத்துல வந்து மக்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ பீப்புள் ஆர் இன் பேரனாய்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரனாய்டு கண்டிஷன் அப்படின்னா ஒரு சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. எதை நம்புறது, எதை நம்ப கூடாது, எங்க போறது, யாரை பாக்குறது, ஸோ அவ்வளோ ஹெவி மெஷியா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களோட ஓவர் திங்கிங் இஸ் தி பிக்கஸ்ட் காஸ் ஆஃப் அன்ஹாப்பினஸ். ஸோ நம்ம ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. மைண்ட் இஸ் நாட் அ வெசல். மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெசல் கிடையாது டு பி ஃபில்டு, பட் இட் இஸ் அ ஃபயர் டு பி இக்னைட்டட். மைண்ட் இஸ் நாட் அ வெசல் டு பி ஃபில்டு, இட் இஸ் அ ஃபயர் டு பி இக்னைட்டட். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்படி இக்னைட் பண்றது அப்படின்னா உங்களை நீங்க எப்படி பராமரிச்சுக்கிறது, செல்ஃப் கேர் தான் மெயின். செல்ஃப் கேர் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரே விஷயம், அண்ட் எல்லா டாக்டர்ஸும் அதை நிறைய வேற ஆங்கிள் இருந்து டச் பண்ணாங்க. ஸோ டைரக்டா சொல்லணும்னா டோன்ட் பேனிக். ஸோ இந்த சுச்சுவேஷன் இதுவும் கடந்து போகும், டோன்ட் பேனிக். ஸோ எதை நினைச்சு நீங்க பயப்படுறீங்க அப்படின்னா 2 M சொல்லலாம். ஒன்னு மீடியா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மெசேஜஸ் ஃப்ரம் வாட்ஸ்அப். நிறைய ஃபேக் மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான விஷயம் சொல்றேன்னா, am I spotlighted, sir? Yes, sir. 1 minute. Yes, sir. Okay, thank you. So
ஸோ நான் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து எந்த மீடியாவும் வந்து பாத்தீங்கன்னா, எந்த வாட்ஸ்அப் மெசேஜும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து இதை ப்ரமோட் பண்றது. இது வந்து ஒரு ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி அவங்களோட இந்த 10th May 2021 அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ மேட்டர் வாட் த மீடியா வாண்ட்ஸ் யூ டு பிலீவ், இந்தியா இஸ் அ ஸ்டில் சேஃபஸ்ட் கண்ட்ரி டு லிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன்ல இந்தியா இஸ் அ ஸ்டில் சேஃபஸ்ட் கண்ட்ரி டு லிவ். ஸோ அதை மட்டும் சொல்லல, அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெர் லேக் பாப்புலேஷனுக்கு 18.1 தான் வந்து பாத்தீங்கன்னா டெத் ஆக்சுவலா பெர் லேக் பாப்புலேஷனுக்கு. பட் வென் கம்பேர் டு அதர் கண்ட்ரிஸ், ஒரு டாப் 10 கண்ட்ரிஸ் எடுத்திருக்காங்க, யூஎஸ்ஏ, பிரான்ஸ், அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப் 10 கண்ட்ரீஸ்ல 18.1 தான் வந்து பெர் லேக் பாப்புலேஷன் டெத் இன் இந்தியா. ஆனா when compared to other countries பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 214 இல்லைன்னா 100. ஸோ 214 எங்க, 18 எங்க. ஸோ அதே மாதிரி அவங்களோட கேஸ் ஃபெட்டாலிட்டி அப்படின்னுவாங்க. கேஸ் ஃபெட்டாலிட்டி பாத்தீங்கன்னா 1.10. இந்தியா தான் வந்து அந்த டாப் 10ல 10th பிளேஸ்ல இருக்காங்க. 1.10% தான் வந்து கேஸ் ஃபெட்டாலிட்டி. ஸோ இந்த டேட்டா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இது வந்து ரைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஏன்னா ஜான் ஹாப்கின்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ அவங்க கொடுக்குற ரிசல்ட்ஸ் வந்து பக்காவா இருக்கும். ஸோ எப்படி வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பேனிகிட்டி அப்படிங்கிறது நமக்கு இல்லாம இருக்கும். ஸோ அதோட நம்ம எப்படி வந்து ஹவு டு கெட் ரிட் ஆஃப் இந்த பேனிக்லேருந்து எப்படி நம்ம வெளியில வர்றது. ஸோ தட் இஸ் எகெயின் அந்த செல்ஃப் கேர் நீங்க வந்து செய்யறதுதான். ஸோ செல்ஃப் கேர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ப்ரொடெக்ஷன், இன்னொன்னு ப்ரிவென்ஷன். ப்ரொடெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாருமே எகைன் கவர் பண்ணாங்க. 3W, வியர் மாஸ்க். ஸோ எல்லாமே அந்த டீப்பா நிறைய பேசிட்டாங்க, நான் ரொம்ப டீப்பா பேச போறேன். ஸோ வாட்ச் த டிஸ்டன்ஸ். ஸோ மேடம் எக்ஸலண்டா சொன்னாங்க, சோஷியல் டிஸ்டன்ஸை நீங்க பாருங்க. வாட்ச் தி பிசிக்கல் டிஸ்டன்ஸ், சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒரு 3 to 6 feet வந்து இந்த பிசிக்கல் டிஸ்டன்ஸ் பாருங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அஃபெக்டடா இருந்தாலும் சரி, நான் அஃபெக்டடா இருந்தாலும் சரி, 4 to 6 hours உங்க ஹேண்ட்ஸ் வந்து வாஷ் பண்ணுங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் ப்ரொடெக்ஷன், 3Ws. ஸோ செல்ஃப் ப்ரிவென்ஷன் இருக்கு. ஸோ செல்ஃப் ப்ரிவென்ஷன் தான் இன்னைக்கு நிறைய நம்ம பேசிட்டே இருக்கோம். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4Ps. இந்த 4Ps தான் வந்து எகைன் 4 pillars ஆஃப் ஆப்டிமல் ஹெல்த். திரும்ப திரும்ப நம்ம நிறைய இதுல பேசியிருக்கோம். இந்த பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட், பீஸ்ஃபுல் ஸ்லீப், ப்ராப்பர் எக்ஸசைஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் பேலன்ஸ்டு நியூட்ரிஷியஸ் டயட். ஸோ இந்த 4Ps தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 pillars ஆஃப் ஆப்டிமல் ஹெல்த். ஸோ அதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எகைன் 2Vs. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேக்சினேஷன். இன்னைக்கு வேக்சினேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவாய்ட் பண்றாங்க. பட் ஆனா முன் வந்து வில்லிங்கோட இன்னைக்கு வேக்சினேஷன் போட்டுக்கணும். ஸோ நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 doses முடிச்சாச்சு. ஸோ இந்த வேக்சினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இட் கவர்ஸ் ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி ஃபார் அ பர்டிகுலர் பேத்தஜன். இந்த டைப் ஆஃப் இந்த கொரோனா வைரஸ்க்கு அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் ஆகும் நார்மலா. ஸோ அதனால வேக்சினேஷன் இஸ் வெரி வெரி மஸ்ட். கம்பல்சரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா வேக்சினேஷன் நீங்க பண்ணிக்கங்க. ஸோ செகண்ட் வி இஸ் வெரைட்டி ஆஃப் வேல்யூபிள் இம்யூனோ நியூட்ரிஷியஸ் டயட்டரி சப்ளிமெண்ட்ஸ். ஸோ அது ஒன் அண்ட் ஒன்லி நியூட்ரலைட் மட்டும்தான். ஸோ அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா துளசி, வசாக்கா, விட்டமின் சி, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ரெம்டெசிவிர் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷனுக்காக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்டேட்ல, எத்தனை மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னையா இருக்கட்டும், சேலமா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரெம்டெசிவிரோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு வைரல் ரெப்ளிகேஷன் ட்ரக் தான், லைஃப் சேவிங் ட்ரக் கிடையாது. அது வந்து ஒரு வைரல் ரெப்ளிகேஷன், வைரஸோட மல்டிபிளிகேஷனை மட்டும்தான் வந்து கம்மி பண்ணும். ஆனா அதே நேரத்துல இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னா கேள்விக்குறி. பட் ஆனா நம்மளோட துளசி, வசாக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெம்டெசிவிர். ஸோ நம்மளோட ரெம்டெசிவிர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி இட் ப்ரிவென்ட் தி மல்டிபிளிகேஷன் ஆஃப் தி வைரஸ். ஏன் எப்ப வைரஸ் மல்டிபிளிகேஷன் கம்மியாகும், பாடியில வந்து பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் கம்ப்ளீட் ஆரம்பிச்சிடும், இமீடியட்டா சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2Vs. ஸோ 3Ss இருக்கு ஆக்சுவலா ப்ரிவென்ஷன்ல. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஐசோலேட் அப்படின்னு சொல்றோம். செல்ஃப் ஐசோலேட், ஹோம் ஐசோலேஷன். ஸோ நிறைய நமக்கு வந்து இந்த சம்பந்தமான டீடைல்ஸ் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீம் இன்ஹலேஷன். இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேரை பண்ண சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் இந்த விக்ஸ் டேப்லெட் வச்சு பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து நம்ம நேச்சுரலா ஹோம் ரெமெடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிஞ்சர் வச்சு பண்ணுவாங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளைன் டைமரோட ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் துளசி, வசாக்கா, ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஆன் குக்டாப்ல வந்து அந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் போட்டு பண்ணும்போது பாத்தீங்கன்னா
ட்ரமண்டஸ் ரிசல்ட். ஃபீவரா இருக்கட்டும், காஃபா இருக்கட்டும், உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா லோவர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், பிரீத்திங் டிஃபிகல்ட்டி மாதிரி இருக்கிறது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 days மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 daysல எக்ஸலண்டான ரிசல்ட் ஆக்சுவலா. ஸோ டூ ஸ்டீம் இன்ஹலேஷன். மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே காம், ஸ்டே பாசிட்டிவ். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல வந்தது. பட் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி வேக்சினேஷனோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேக்சினேஷன் ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி, நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இம்யூனிட்டி. ஸோ டெஸ்டிமோனியல் அப்படின்னு சொல்லணும்னா இப்ப ரீசெண்டா வந்து புதன்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70+ பீப்புள் வந்து ஒரு 70+ ஏஜ் உள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் பாத்துக்கிறது கூட யாரும் கிடையாது, ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒமேகா விட்டமின் சி கொடுத்துருந்தோம். புதன்கிழமை வந்து பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயமா அவங்க வந்து அட்மிஷன் ஆக சொல்லிட்டாங்க. பட் ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல சிம்டம்ஸ் அவங்களுக்கு இல்ல. ஆனால் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், மைல்டா ஸ்டார்ட் ஆயிட்டு இருந்தது. புதன்கிழமை வந்து ப்ராடக்ட் கொடுத்துருந்தேன், வியாழக்கிழமை எடுத்தாங்க. யூ டோன்ட் பிலீவ் இட், வெள்ளிக்கிழமை டிஸ்சார்ஜ் ஆகி இன்னைக்கு வந்து என்ன பார்த்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் த ப்ராடக்ட் ஆக்சுவலா. ஸோ ஒரு விஷயம் நான் ஃபாஸ்டா ரேப் அவுட் பண்ணி முடிக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, ஐ ப்ராமிஸ் தட் a person taking a plant supplement with phytonutrients can overcome this present pandemic situation without the prescription of any powerful pulmonary medicine. I repeat, I promise that a person taking a plant supplement with phytonutrients can overcome this present pandemic situation without the prescription of any powerful pulmonary medicine. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் கேர் இஸ் நத்திங் பட் செல்ஃப் யூஸ். நீங்க எவ்வளோ நம்மளோட இம்யூனோ சப்ளிமெண்ட்ஸ் பேஸ் இருக்கிறத நீங்க யூஸ் பண்றதுனால யூ வில் பி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் அவுட் ஆஃப் திஸ் கண்டிஷன். ஸோ லாஸ்டா சிம்பிளா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கீங்க, எல்லாரும் டச் பண்ண விஷயம் தான் அது. COVID-19 கொரோனா வைரஸ் சி, கேர் செல்ஃப் கேர் அகைன் சி. ஸோ அதே ரெண்டும் சேர்த்தீங்கன்னா விட்டமின் சி செரி பிளஸ். ஸோ மறந்துடாதீங்க, பெஸ்ட் ப்ராடக்ட். இன்னைக்கு 400 mg வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கு, 250 mg ஆசிரோலா செரி இருக்கு. ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பயோஃப்ளேம் நாக்ஸ். ஸோ அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் சி, டெட்லி காம்பினேஷன், ரிசல்ட் ஓரியன்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுச்சுவேஷன்ல இருந்து ஓவர் கம் பண்ணி இந்த நாட் ஓன்லி திஸ் பேனல் ஆஃப் டாக்டர்ஸ், அகைன் அனதர் பிக் பேனல் ஆஃப் டாக்டர்ஸோட வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களை கண்டிப்பா மீட் பண்ணுவாங்க. ஸோ சர்டன்லி இது நடக்கதான் போகுது. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஆல் தி participants. Thank you, Praveen. Thank you, Helen. Thank you so much, sir. It was a wonderful experience sharing kuduthinga. Thank you so much. And now it's time to invite our next doctor speaker. With thunder of applause, let's invite Dr. Chitra Sundararaman onto this digital stage. Over to you, ma'am. Okay. Good evening, friends. Am I audible? Yes, ma'am, you're audible, ma'am. Yeah. Thank you for the introduction. I'm the last batsman, I think. Okay, thank you. I'm very glad sharing the screen this in this digital panel. alla negatives நிறைய சொல்லிட்டு இருக்கோம் கோவிட பத்தி. And first of all, thank you. COVID நால தான் இந்த digital media நால I am able to connect with so many doctors, so many from throughout Tamil Nadu. Thank you. If not this pandemic, I would not have got the chance to know these many doctors from all over Tamil Nadu. Thank you. I'm very glad. Thank you, Amway. Thank you, Tamil Nadu team, for recognizing us. As all the doctors said, ஒரு saying இருக்கு இல்லையா, child cry for recognition, men die for recognition. We all doctors, we are also human beings. We also want recognition. அது கண்டிப்பா எல்லாரும் சொன்ன மாதிரி எங்க ஃபீல்ட்ல கிடையவே கிடையாது. Thank you for this recognition. So நான் இன்னைக்கு பேச போறது பாத்தீங்கன்னா எல்லாரும் கவர் பண்ணிட்டாங்க. My colleagues have already covered almost everything. And I just want to talk about the mental health. Of course, physical health is very important. Physical health க்கு தேவையான 4 pillars எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும் தான். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல mental health is also very 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 important, because mental health பேலன்ஸ் இல்லைன்னா நம்மளால physical health, financial health எதையுமே பார்க்க முடியாது. அண்ட் இந்த சிச்சுவேஷன்ல நாங்க பாக்குறது நிறைய கோவிட் கேசஸ் பாக்குறோம். அதையும் மீறி நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய ஃபியர், நிறைய பேனிக் பார்த்துட்டு இருக்கோம். பேஷண்ட்க்கு கோவிட் இருக்காது, வேற நார்மல் ஃபீவர் இருந்தா கூட எனக்கு கோவிடா இருக்குமோ அப்படின்ட்டு அந்த கோவிட வர வச்சிடறாங்க. அத நிறைய நாங்க பாத்துட்டு இருக்கோம் இந்த சிச்சுவேஷன்ல.
that I want to stress upon. இந்த மென்டல் ஹெல்த் எப்படி நம்ம சரி பண்ணலாம்? ஓகே, கோவிட் வந்துருச்சு, செகண்ட் வேவ் இருக்கு, நிறைய டெத் நடந்துட்டு இருக்கு, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்குபேஷன், இந்த வைரஸ்க்கு இந்த ஸ்ட்ரெயின்க்கு இன்குபேஷன் பீரியட் ரொம்ப கம்மியா இருக்கு. முன்னெல்லாம் சிம்டம்ஸ் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வரும், இப்ப சீக்கிரம் வருது ஆஃப்டர் எக்ஸ்போஷர் டு த வைரஸ். இது எல்லாமே இருக்கு. இட் இஸ் அஃபெக்டிங் த சில்ட்ரன், இட் இஸ் அஃபெக்டிங் த யங்கர் ஏஜ் குரூப். இது எல்லாமே இருக்கு. இதுல நம்ம கையில என்ன இருக்கு அதை தான் பார்க்கணும். வாட் we can control. ஏற்கனவே நிறைய நெகட்டிவ் வேவ் இருக்கு, அதை நம்ம இன்னும் அதிகப்படுத்த வேணாம். அதை பத்தி திரும்பி பேசி அதை பத்தி நெகட்டிவ் நியூஸ் பார்த்து, இல்ல அதை பத்தி நிறைய நெகட்டிவ் வாட்ஸ்அப் மெசேஜஸ், நிறைய சோசியல் மீடியால போய் மக்கள் அதை பத்தி சர்ச் பண்ணி அதை ஃபார்வர்ட் பண்ணி ஏன் நம்ம இன்னொரு நெகட்டிவ் வேவை கிரியேட் பண்ணணும்னு சொல்றேன். இந்த கால்ல இருக்கவங்க எல்லாரும் அட்லீஸ்ட் these 900 people, if we create a positive wave, அது எப்படி பண்ணலாம் அதை ஷேர் பண்றோம். பாசிட்டிவ் கிரியேட் பண்ணோம்னா we can create magic. அந்த தாட், நம்ம தாட் தான் it has a wavelength. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம தாட் ப்ராசஸ் ஹாஸ் அ wavelength. அது அந்த wavelengthனால நம்மளால நிறைய நன்மைகள் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்றேன். நம்ம மென்டல் ஹெல்த்னால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன வலிமை, மன நிம்மதி போறதுனால என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் தே ஆர் லைக், நீங்க தூங்கி ரொம்ப நாள் ஆகுது டாக்டர், எனக்கு தூக்கமே வர்றது இல்ல, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய வருது. அதெல்லாமே நம்ம மென்டல் ஹெல்த் பாதிச்சுட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் நெகட்டிவ் நியூஸ். அதை எப்படி நம்ம மன வலிமை அதிகப்படுத்தலாம், நம்ம மென்டல் ஸ்ட்ரென்த் எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சில விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, குட் குவாலிட்டி ஸ்லீப். 7 hours ஆஃப் கண்டிப்பா குட் குவாலிட்டி ஸ்லீப் எல்லாத்துக்கும் தேவை. அதுவும் எப்படின்னா, குட் குவாலிட்டி ஸ்லீப்னா நைட்டு நீங்க எத்தனை மணிக்கு படுக்கிறீங்களோ அதுல இருந்து 7 hours மார்னிங் வரைக்கும். நீங்க நைட்டு 1 மணி 2 மணிக்கு தான் படுக்கிறீங்கன்னா அக்கார்டிங்லி 7 hours, அண்ட் மேக் இட் அ கன்சிஸ்டன்ட் எவ்ரிடே அதே டைமே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பாடி ஒரு பயாலஜிக்கல் கிளாக், அதை திருப்பி மாத்திட்டு இருந்தீங்கன்னா உடம்புல நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஸோ மேக் இட் அ பாயிண்ட். அண்ட் பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் கேஜெட்ஸ் 1 hour பிஃபோர் ஆஃப் பண்ணுங்க. இன்க்ளூடிங் மீ, அதை நான் பண்றது கிடையாது. கண்டிப்பா எல்லாரும் நைட் படுக்க போகும்போதுதான் வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்கலாமா, ஃபேஸ்புக் பார்க்கலாமாங்கிற ஒரு இது இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா டிம் லைட், ப்ளூ லைட் மோட்ல இப்ப நிறைய கெஜெட்ஸ் யூஸ் பண்ண முடியும் நம்மளால. அந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா, அந்த ரேஸ் ரெட்டினல் ரிசெப்டர்ஸ்ல போய் அந்த ரேஸ் அஃபெக்ட் பண்றத குறையும். என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் அது ஒரு காரணம். அந்த லைட் போய் ரெட்டினல் ரிசெப்டர்ஸ்ல அட்டாக் பண்றது. அது இல்லாம நம்ம ஹார்மோன், மெலட்டோனின் ஹார்மோன் வந்து ஸ்லீப் ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோன், அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ரேஸ் வந்து ரிடியூஸ் பண்ணும். அதனாலதான் உங்களுக்கு தூக்கம் வராம போனை பார்த்துக்கிட்டு போனை நோண்டிட்டு இருப்போம். அது ஒரு காரணம். அதுக்கு நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். டிம் லைட் யூஸ் பண்ணுங்க நைட்ல. அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பர் ஹைட்ரேஷன், தண்ணி நிறைய குடிக்கணும். ஏற்கனவே கலீக்ஸ் இதை பத்தி ஷேர் பண்ணியிருந்தாங்க. கொரோனா பேஷண்ட் மட்டும் தான் தண்ணி நிறைய குடிக்கணும்னு இல்லை, நார்மலி எல்லாரும் ரொம்ப ஹைட்ரேஷனுக்கு ப்ராப்பர் கேர் எடுத்துக்கணும். 3 லிட்டர் தண்ணியாவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா குடிக்கணும். அது என்னன்னா, ஹைட்ரேஷன் பண்ணும்போது நம்ம பிரெயினுக்கு கொடுக்குற ஸ்ட்ரெஸ் நம்ம குறைக்கிறோம். மென்டல் ஹெல்த்துக்கு மற்ற ஆர்கன்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பிளஸ் பிரெயினுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறோம் நம்ம ஹைட்ரேஷன் ப்ராப்பர் பண்றதுனால. தண்ணி சரியா குடிக்கலன்னா இன்னொரு ஸ்ட்ரெஸ் பிரெயினுக்கு கொடுக்குறோம் நம்ம. அது ஒரு காரணம். அப்புறம் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்யுங்க. ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ், ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன், இல்ல உங்களுக்கு ஒரு ஜோக் பார்க்க பிடிக்கும், படம் பார்க்க பிடிக்கும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இன்டோர் கேம்ஸ் விளையாடுங்க. இது எல்லாமே மென்டல் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். பிளஸ் உங்களை அந்த நெகட்டிவ் வேவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு கொண்டு போகும். உங்களுக்கு பிடிச்ச புக் படிங்க, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் புக் படிங்க, நிறைய ஜோக்ஸ் பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் போது உங்க மென்டல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இது ஒரு புதுமையான விஷயம் தான். நம்ம ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அட்லீஸ்ட் நம்ம எழுதலாம். நமக்கு எது இருக்கிறோ நம்ம அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம். இல்லாததை பத்தி தான் நிறைய யோசிச்சுட்டு இருக்கோம். இருக்கிற விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லாமே. கண்டிப்பா நான் இப்ப ஆரோக்கியமா இருக்கேன், இந்த கால்ல பேசிட்டு இருக்கேன், எல்லாத்துல நன்றி கடவுளே சொல்லலாம். என் ஃபேமிலி ஆரோக்கியமா இருக்கு, எனக்கு சாப்பாடு கிடைக்குது, எனக்கு தண்ணி கிடைக்குது, சுத்தமான தண்ணி, சுத்தமான காத்து கிடைக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேங்க் பண்ணலாம். யோசிச்சு தேங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைமே பத்தாது. இது ஒரு என்னன்னா, பாசிட்டிவ் வேவ் கிரியேட் பண்ணும் உங்க மென்டல் ஹெல்த்துக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. மென்டல் ஹெல்த்துக்கோசரம் கிராட்டிடியூட் ஜேர்னல்னு சொல்லிட்டு ஒன்று மெயின்டைன் பண்ணலாம்.
இப்ப நமக்கு எல்லாத்துக்குமே நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு. முன்னதான் டைம் இல்ல, இது நிறைய எல்லாரும் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஏற்கனவே எங்க கலீக் ஷேர் பண்ண மாதிரி பிசிக்கல் டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணணும், சோஷியல் டிஸ்டன்ஸ் கிடையாது. அதனால கண்டிப்பா கனெக்ட் வித் த லவ்ட் ஒன்ஸ், கனெக்ட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு பிடிச்சவங்க அட்லீஸ்ட் ஒரு 3 பேத்திட்டாவது தினம் இல்லைனாலும் ஒரு நாள் 2 டேஸ்க்கு ஒருக்காவது பேசுங்க, நலம் விசாரிங்க. கண்டிப்பா பேசணும்னா இதை பத்தியே நெகட்டிவே பேசணும்னு இல்ல. பிளஸ் அஃபெக்டட் பர்சன் கிட்ட கண்டிப்பா பேசுங்க. யூ வில் கம் அவுட் ஆஃப் இட். இதுவும் கடந்து போகும். யூ ஆர் ஸ்ட்ராங் அப்படின்னு அவங்களுக்கு அந்த நம்ம ஆஸ் அ டாக்டர் நாங்க பேசுற ஒரு 2 வார்த்தை அவங்களுக்கு அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும்னு பாருங்க. அதே மாதிரிதான் உங்களுக்கும் இப்ப நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பலமே அதிகம், பலமே வேற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. அதை ஃபாலோ பண்ணலாங்க. கண்டிப்பா எல்லாரும் சொல்ல மாதிரிதான், டோன்ட் பேனிக். இந்த சிச்சுவேஷன் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால பேனிக் ஆகிறதுனால என்ன ஆக போகுது? வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது நம்மளால தடுக்க முடியாது. அதுல இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்க முடியும், நம்ம சுத்தி இருக்கவங்களை எப்படி பாதுகாத்துக்க முடியும், நம்ம ஃபேமிலியை எப்படி பாதுகாத்துக்க முடியும், அதை பத்தி என்னென்ன பண்ண முடியும் அதை தான் பார்க்கணுமே ஒழிஞ்சு பேனிக் ஆகிறதுனால, ஆன்சியஸ் ஆகிறதுனால வைரஸ் ஸ்ப்ரெட்டை கண்டிப்பா நம்மளால தடுக்க முடியாது. வேற என்ன பண்ணலாம்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அன்னெசரி பேச்சுகள் வேணாம். போன்ல கோவிட பத்தி இங்க இத்தனை பேர் இதை இறந்துட்டாங்களாம், இங்க நம்ம தமிழ்நாட்டுல இந்த ஸ்டேட்ல இவ்வளவா, அந்த ஸ்டேட்ல அவ்வளவா, இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் கிரிக்கெட் ஸ்கோர் கிடையாது. சில பேருக்கு அந்த ஹேபிட் இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க டிவில நியூஸ் போட்டு என்ன இப்ப ஸ்கோர் என்ன, இப்ப இந்த ஸ்கோர் என்ன. இதெல்லாம் கண்டிப்பா நமக்கு தேவையே இல்லை. இது நமக்கு ஒன்னும் நன்மை பண்ண போறது இல்லை. அப்ப கண்டிப்பா இதை நம்ம அடிக்கடி பார்க்க வேண்டாம். நியூஸ் பார்க்க வேண்டாம்னு சொல்லல, பாருங்க, ஆனா அதை மைண்ட்ல ஏத்திக்க வேணாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப இந்த வேற என்னென்ன பண்ணலாம் இந்த நெகட்டிவ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே சொல்லிட்டாங்க ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ். முன்னதான் டைம் இல்ல, இன்க்ளூடிங் மீ ஐ ஷுட் சே, இரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்ப நம்ம கிட்ட நிறைய டைம் இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் இன்க்ரீசஸ் யுவர் இம்யூனிட்டி. இப்ப கண்டிப்பா பண்ணணும் நம்ம எல்லாரும். ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ், மைல்டு எக்ஸசைசஸ் கண்டிப்பா எல்லாருமே பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணலாம் மென்டல் ஸ்ட்ரென்த் இன்க்ரூஸ் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஆல் த பாயிண்ட்ஸ் ஐ ஹவ் கவர்ட். வேற நம்ம சப்ளிமெண்ட்ஸ் மூலமா, இந்த சப்ளிமெண்ட்ஸுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்ளிமெண்ட்ஸ் இது என்னன்னா ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வி ஆர் மேக்கிங் ஃபார் அவர் செல்ஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி. பிற்காலத்துல நமக்கு அது ஒரு யூ வில் ரீப் அண்ட் யூ வில் கெட் த ஃப்ரூட்ஸ் அவுட் ஆஃப் இட், வெரி குட் ஃப்ரூட்ஸ் அவுட் ஆஃப் இட். அது அந்த மாதிரி தான் நான் சொல்ல முடியும். கண்டிப்பா இது ஒரு பொக்கிஷம். ஆம்பே நியூட்ரலைட் சப்ளிமெண்ட்ஸ் ஆர் லைக் ஜெம்ஸ், பொக்கிஷம் நம்ம கையில இருக்கு. கண்டிப்பா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணும் இம்யூனிட்டி சப்ளிமெண்ட்ஸ். இப்ப நம்ம இந்த ரெண்டுமேக்ல எல்லாரும் இம்யூனிட்டி பத்தி இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். பட் ஆம்பே எத்தனை வருஷத்துக்கு முன்னாலே இதை யோசிச்சு they had the vision. They have given us these supplements for our immunity. We are taking all this antioxidants from more than 10 years. For our whole family is consuming it and we are enjoying the fruits of it. வேற சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸலண்ட் சப்ளிமெண்ட்ஸ் வித் ஃபைட்டோநியூட்ரிஸ். எங்க டாக்டர்ஸ்க்கு நாங்க எங்கள்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாமே டெஃபிஷியன்சி ஸ்டேஜ்ல வருவாங்க. நாங்க அவங்களுக்கு திரும்பி டெஃபிஷியன்சில இருந்து டிசீஸ்ல போய் தான் நாங்கிட்ட வர்றாங்க. மறுபடியும் நாங்க டிசீஸை சரி பண்ணி அனுப்புவோம், டெஃபிஷியன் ஸ்டேட்ல தான் அனுப்புவோம். ஆனா அவங்க மறுபடியும் நார்மல் ஸ்டேட்டுக்கு போகணும், அந்த டெஃபிஷியன் ஸ்டேட்டை சரி பண்ணணும்னா அவங்க கையில தான் இருக்கு. இந்த சப்ளிமெண்ட்ஸ் மூலியமா தான் அதை பண்ண முடியும். கண்டிப்பா இந்த எக்ஸலன்ட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கங்க. இந்த கால்ல இருக்க எல்லாரும் கண்டிப்பா அவங்கவுங்களை பாதுகாத்துக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரி ஒண்ணு இருக்குங்கிறத விஷயத்த தெரியப்படுத்துங்க. ஏன்னா மக்கள் சோசியல் மீடியால போய் நிறைய தேடிட்டு தான் இருக்காங்க. இம்யூனிட்டிக்கு நான் என்ன பண்ணலாம், இதை எடுத்துக்கலாம், அதை எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கிறாங்க, ஒரு பயத்தோட தான் எடுத்துக்கிறாங்க. நம்ம இந்த டெஸ்டிமோனியல்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோங்கிற விஷயத்த கண்டிப்பா இத நம்ம மக்களுக்கு தெரிவிக்கலாம். பிளஸ் இந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அம்பே. ஐ எம் வெரி கிளாட். அம்பே இஸ் டூயிங் எ வெரி நைஸ் ஜாப். கடந்த கொஞ்ச நாள்களாலே டாக்டர்ஸை கனெக்ட் பண்ணி மக்களுக்கு இந்த அவேர்னஸ் கொடுக்குறாங்க. அந்த அவேர்னஸ் கொடுக்கறதுல ஐ எம் அ பார்ட் ஆஃப் இட் அண்ட் ஐ எம் கிளாட் அண்ட் ஐ எம் ஃபீலிங் வெரி பிளெஸ்ட். I got this opportunity to talk with all of you. Thank you very much. Thank you so much, ma'am. Thank you so much all the doctors. It was a கிரேட் ஈவெண்ட் நம்மளால பார்க்க முடியுது. பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா 800+ பீப்புள் வந்து ஃபார் த பாஸ்ட் 1.5 hours வந்து நம்ம இடையே ஸ்டே பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் நாளைக்கு ஃபாலோட் வித் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் இருக்கு. அதை நான் ஐ கேன் ஷேர் மை ஸ்கிரீன். இதற்கான லிங்க் வந்துட்டு இன்னைக்கு நான் எல்லாருக்குமே ப்ராட்காஸ்ட் பண்ண போறேன். நாளைக்கு 7 மணிக்கு மார்னிங்
உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செஷன் ஃபார் தமிழ்நாடு அண்ட் பாண்டிக்காக வந்துட்டு இம்யூனிட்டி பில்டிங் அந்த யோகா ஆசனாஸ் பத்தி இன் டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம இடையே வந்து மிஸ்டர் குணசீலன் யோகா எக்ஸ்பர்ட் வந்து ஜாயின் பண்ண போறாரு. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி ஃப்ரம் ஆம்வே வி ஆர் கனெக்டிங் ஆல் டாட்ஸ். அந்த 4 pillars ஆஃப் ஆப்டிமல் ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா வி ஆர் கனெக்டிங் ஆல் டாட்ஸ். ஸோ இதற்கான லிங்க் வந்து உங்க எல்லாருக்குமே நான் இன்னைக்கு சென்ட் பண்றேன். என்னோட நம்பர் இப்ப நான் எல்லாருக்குமே ஷேர் பண்றேன். யூ கேன் உங்களோட வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு சென்ட் பண்ணீங்கன்னா, இஃப் இன் கேஸ் என்னோட ப்ராட்காஸ்ட் வரல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க உங்களோட வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு பிங் பண்ணீங்கன்னா, எனக்கு வந்துட்டு உங்களுக்கு நான் ப்ராட்காஸ்ட் லிங்க் பிளஸ் டெலிகிராம் லிங்கையும் ஷேர் பண்றேன். ஆம்வே சவுத் மார்க்கெட்டிங்கோட டெலிகிராம் லிங்க், அதுலயும் உங்களுக்கு இதற்கான ஃபிளையர்ஸ் அண்ட் நிறைய ஈவெண்ட்ஸ்க்கான ஃபிளையர்ஸ் வந்துட்டு அதுலயும் நாங்க ஷேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ நவ் ஓவர் டு ஹெலன். So thank you, Praveen. So இன்னைக்கு செஷன் அப்படின்னும் போது லைக் ஒரு செஷன்லயும் we would have a certain set of doctors. அவங்க வந்து நிறைய நியூட்ரிஷனை பத்தி ஹெல்த் சேலஞ்சஸை பத்தி நமக்காக ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் ஸ்பெசிஃபிக்கா எல்லா டாக்டர்ஸ்க்கும் ஒரு தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ஆம்பே சார்பாக எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் கிவிங் அண்ட் லாட் ஆஃப் அப்ரிசியேஷன். அண்ட் இவங்களோட டாக்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீம் நாலேஜை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக ஒரு செஷனையும் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. So what to say, a kind of a thanks and a blessing for all the doctors here and a big appreciation from Amway. So stay safe. எல்லாருமே டாக்டர்ஸ் கொடுத்த அந்த சின்ன அந்த few minutes அவங்க கொடுத்த ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் அதை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். இன்னைக்கு ப்ரிவென்ஷன் மெத்தடாலஜி கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணோம். ஏன்னா அதுக்கு சப்ளிமெண்டேஷன், சோஷியல் டிஸ்டன்ஸ், மாஸ்க் இது எல்லாமே தேவை. அண்ட் எல்லாருமே ஹெல்த்தியா இருக்கணும், சேஃபா இருக்கணும். அண்ட் வரக்கூடிய அடுத்தடுத்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ தேங்க்யூ பிரவீன். தேங்க்யூ ஹெலன். இப்போ நான் என்னோட நம்பர் நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ.